எல்லாருக்கும் வணக்கம். கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸில் ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசமை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராக்டிக்கல் சம்ஸ் ஆர்சிஎம்லேருந்து எக்ஸாமுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ப்ராக்டிக்கல் சம்ஸையும் டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ண போகிறோம். நார்மலாக கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜிஎஸ்டியில் எது டாக்ஸபிள் ஈவெண்ட் அப்படின்னு நீங்கள் கேர்ஃபுல்லாக நோட் பண்ணீங்கன்னா it is supply of goods or services or both. taxable event என்ன சார்? taxable event ரொம்ப சிம்பிள். எந்த ஒரு ஈவெண்ட் நடக்கும்போது டாக்ஸ் அட்ராக்ட் ஆகுதோ அது பேர் தான் taxable eventன்னு பேரு. கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஜிஎஸ்டியில் எப்போ நீங்க கூட்ஸையோ சர்வீஸையோ சப்ளை பண்றீங்களோ அதுதான் taxable event. நார்மலா யாரு சப்ளை பண்றாங்களோ the supplier has to pay GST to the government. பட் சில இடத்துல ஆக்ட்ல என்ன சொல்லிட்டான்னா இன்ஸ்டெட் ஆஃப் சப்ளையர் ரெசிபியன்ட் ஹஸ் டு பே டாக்ஸ் டு தி கவர்மெண்ட்டான். அப்படின்னா சப்ளையர் பே பண்ண போறது இல்லை டாக்ஸ், அவனுக்கு பதில் ரெசிபியன்ட் ஆஃப் த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இஸ் கோயிங் டு பே டாக்ஸ். அதுதான் ஆர்சிஎம்னு பேரு, ரிவர்ஸ் சார்ஜ்னு பேரு. ஏன்னா ஃபார்வர்ட் சார்ஜ்னா யாரு சப்ளை பண்றாங்களோ கூட்ஸையும் சர்வீசஸையும் அவங்க பே பண்ணுவாங்க ஜிஎஸ்டியை கவர்மெண்ட்டுக்கு. ரிவர்ஸ் சார்ஜில் சப்ளையர் பே பண்ண மாட்டான், அதுக்கு பதில் recipient will pay. The recipient of goods and services is liable for payment of GST. நார்மலா ரெண்டு டைப் ஆஃப் ரிவர்ஸ் சார்ஜ் சினாரியோவை எக்ஸ்பிளைன் பண்றாங்க லால. ஒன்னு 9 subsection 3, அது it depends upon the nature of supply and nature of supplier, அதை பொறுத்து இருக்கு. 9 subsection 3, ஒருவேளை நான் கேஷ்யூ நெட் அக்ரிகல்ச்சர் சப்ளை பண்ணா யாருக்கு? ரிஜிஸ்டர்ட் பர்சனுக்கு. ஒருவேளை டொபாக்கோ லீவ்ஸ் அக்ரிகல்ச்சரிஸ்ட் சப்ளை பண்ணா யாருக்கு? ரிஜிஸ்டர்ட் பர்சனுக்கு. அதே மாதிரி ஒருவேளை ஜிடிஏ சர்வீசஸ் ரெண்டர் பண்றாங்க, இந்த மாதிரி 5% ஜிஎஸ்டி பே பண்றவங்க ஜிடிஏ ஒருவேளை ரிஜிஸ்டர்ட் ஃபேக்டரிக்கோ சொசைட்டிக்கோ அந்த சர்வீசஸ் ரெண்டர் பண்ணா, இண்டிவிஜுவல் அட்வொகேட் பிஸ்னஸ் என்டிட்டிக்கு சர்வீசஸ் ப்ரொஃபஷனல் சர்வீசஸ் ரெண்டர் பண்ணா, இந்த மாதிரி பிரிக்கிறான் 9 subsection 3ல. டிபெண்ட்ஸ் அப்பான் தி நேச்சர் ஆஃப் சப்ளை அஸ் வெல் அஸ் த நேச்சர் ஆஃப் சப்ளையர். அப்போ இந்த 9 subsection 3ல என்னென்ன சொல்லியிருக்கானோ அந்த கேசஸ்ல எல்லாத்துலயும் சப்ளையர் ஜிஎஸ்டியை பே பண்ண மாட்டான், அவனுக்கு பதில் ரெசிபியன்ட் வில் பே டாக்ஸ். 9 subsection 4 ஒன்று இருக்கு. இது ரெண்டுமே 9 subsection 4 எதை பத்தி பேசுதுன்னா ஒருவேளை அன்ரிஜிஸ்டர்ட் பர்சன் ரிஜிஸ்டர்ட் பர்சனுக்கு சப்ளை பண்ணா என்னன்ற பத்தி தான் 9 subsection 4 பேசுது. அப்போ ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் படி ரெசிபியன்ட் வில் பே டாக்ஸ். அப்போ இந்த ரெண்டு டைப் ஆஃப் ரிவர்ஸ் சார்ஜ் சினாரியும் லால பேசுறது 9 subsection 3 and 9 subsection 4. அதை பத்தி தான் இந்த இன்ட்ரோல குயிக்கா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஜென்ரலி த சப்ளையர் ஆஃப் கூட்ஸ் இஸ் லைபிள் ஃபார் பேமெண்ட் ஆஃப் ஜிஎஸ்டி. But in few cases, the recipient is liable for payment of GST. அது பேர் தான் reverse charge mechanism, RCMனு பேர். அந்த மாதிரி 9 subsection 3 and 9 subsection 4ல சொல்லியிருக்க இம்பார்ட்டன்ட் ப்ரொவிஷன் எக்ஸாமினேஷன் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து வெரி ஃப்ரீக்வெண்டா ப்ராக்டிக்கல் கொஸ்டின்ஸ் கேட்கக்கூடியது தான் இங்க கன்சல்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ தட் CA, CMA, CS ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு. ஃபர்ஸ்ட் என்னன்னா இந்த கேஷ்யூ நட்ஸை பத்தி சொல்றாங்க. 9 subsection 3ல என்ன சொல்றான்னா ஒருவேளை சப்ளை பண்ணக்கூடிய கூட்ஸ் கேஷ்யூ நட்டா இருந்து அது எப்படிப்பட்ட கேஷ்யூ நட்னா இட் இஸ் நாட் ஷெல்டு ஆர் பீல்டு, அப்படிப்பட்ட ஒரு கேஷ்யூ நட்டு யார் சப்ளை பண்றான்னா அக்ரிகல்ச்சரிஸ்ட் அப்ளை பண்றான். யாருக்கு சப்ளை பண்றான் அந்த அக்ரிகல்ச்சரிஸ்ட் அப்படின்னா எனி ரிஜிஸ்டர்ட் பர்சனுக்கு சப்ளை பண்றான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ரெசிபியன்ட் யாருன்னு கேட்டா ரிஜிஸ்டர்ட் பர்சன். ரெசிபியன்ட்னா ஒன்னு ரிசீவ்ஸ் த கூட்ஸ், ஒன்னு ரிசீவ்ஸ் த சர்வீசஸ், அவன் பேர் தான் ரெசிபியன்ட்னு பேரு. அப்ப என்ன சொல்ல வராங்க அப்படின்னா அந்த சமயத்துல ரெசிபியன்ட் தான் டாக்ஸை பே பண்ணணும். அது சொல்லியிருக்கான் பாருங்க, ரெசிபியன்ட் ஹூ இஸ் லைபிள் டு பே. யாருன்னா அந்த எனி ரெஜிஸ்டர்ட் பர்சன் அவன் தான். ஒரு எக்ஸாம்பிளா பார்த்தா பெட்டரா புரியும். இல்லஸ்ட்ரேஷன் நம்பர் 1, மிஸ்டர் கார்த்திக் ஒரு ஃபார்மர் இஸ் கல்டிவேட்டிங் கேஷ்யூ நட்ஸ். எப்படிப்பட்ட கேஷ்யூ நட்னா தட் இஸ் சம்திங் விச் இஸ் நாட் ஷெல்ட் ஆர் பீல்டு. தமிழ்நாட்டில் இருக்காரு. இந்த நட்ஸ் எல்லாம் XYZன்னு சொல்லக்கூடிய ரிஜிஸ்டர்ட் டீலர் தமிழ்நாட்டில் இருக்கிறவருக்கு இஸ் சப்ளைங், இஸ் செல்லிங் இட் 4 லட்சம் ரூபாய்க்கு. GST rate applicable on cashew nut is 5%. அதுக்கப்புறம் கொஸ்டின்லயே சொல்லிட்டான் ஐடிசி அப்படின்னு சொல்லக்கூடிய இன்புட் டேக்ஸ் கிரெடிட் இந்த ரெண்டு பார்ட்டிக்கும் என்னென்ன இருக்கு அவங்க எலக்ட்ரானிக் கிரெடிட் லெஜர்ல இருக்குன்றதையும் கொஸ்டின்லயே சொல்லிட்டான். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா கார்த்திக் கிட்ட அகைன் CGST 7,000 கிரெடிட்ல இருக்கு, SGSTக்கு ஒரு 7,000 இருக்கு, IGST nil. அதே மாதிரி XYZ சொல்லக்கூடிய கம்பெனி சைட்லேருந்து ஐடிசி என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா CGSTக்கு நேரம் 4,200, அப்புறம் SGSTக்கு நேரம் 4,200, IGSTக்கு நேரம் 5,000 இருக்குன்னு. இப்போ என்னென்ன கேட்குறாங்கன்னா
யூ ஆர் ரெக்வயர்ட் டு ஆன்சர் யார் ஜிஎஸ்டி பே பண்ணணும், அது மட்டும் இல்லாமல் நெட் டாக்ஸ் லைபிலிட்டி என்ன as far as the above transaction is concerned. ஒருவேளை இந்த ரெசிபியன்ட்னு சொல்லக்கூடிய XYZ ரிஜிஸ்டர்ட் பர்சன் இல்லைன்னா யார் ஜிஎஸ்டி லைபிள்? ஏன்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும், கேஷ்யூ நட் சப்ளை பண்றவர் அக்ரிகல்ச்சரிஸ்டா இருந்து ரெசிபியன்ட் ரிஜிஸ்டர்ட் பர்சனா இருந்தாதான் ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் ஆப்ரேட் ஆகும். அதுபடி ரெசிபியன் வில் பி பேயிங் டாக்ஸ். ஒருவேளை அந்த ரெசிபியன் உள்ள ரிஜிஸ்டர்ட் பர்சன் இல்லைன்னா அப்ப யார் டாக்ஸ் பே பண்ணணும்? இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கறாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஆர்சிஎம்ல ரொம்ப இம்பார்ட்டண்டா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய கான்செப்ட். இந்த சம்முக்கு வரத்துக்கு முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் வருது, அதுபடி ரெசிபியன் டாக்ஸ் பே பண்ணணும். அப்போ அந்த மாதிரி ஆர்சிஎம் வழியா பே பண்ணக்கூடிய தருவாயில வெதர் ஐ கேன் யூட்டிலைஸ் மை இன்புட் டாக்ஸ் கிரெடிட் விச் இஸ் ஆல்ரெடி லைங் இன் மை எலக்ட்ரானிக் கிரெடிட் லெட்ஜர்னு கொஸ்டின் மார்க் போட்டீங்கன்னா பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டா ரொம்ப இம்பார்ட்டண்டா புரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் ரெசிபியன்ட் ஆர்சிஎம் கீழே நான் கவர் ஆறேன். as a recipient I have to pay tax ஜிஎஸ்டி. இந்த ஜிஎஸ்டியை பே பண்றதுக்கு என்னோட ஐடிசி ஆல்ரெடி அமௌண்ட் அவைல் கிரெடிட்ல இருக்கிறத எடுத்துக்கலாமா செட் ஆஃப் பண்றதுன்னு கேட்டா எடுத்துக்க கூடாது. ஏன் எடுத்துக்க கூடாதுன்னா லாஜிக் யோசிச்சு பாருங்களேன். இன்புட் டாக்ஸ் கிரெடிட்ன்றது என்னது? அவுட்வர்ட் சப்ளை பண்றீங்க, அப்போ ஜிஎஸ்டி கலெக்ட் பண்றீங்க. அந்த ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணதை பேமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி இன்புட் டாக்ஸ் கிரெடிட் ஆன் இன்வர்ட் சப்ளையை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அதுதான் ஐடிசி. எல்லாருக்குமே தெரியும், ஃபார் பேமெண்ட் ஆஃப் ஜிஎஸ்டி ஆன் அவுட்வர்ட் சப்ளை இன்புட் டாக்ஸ் கிரெடிட் ஆன் இன்வர்ட் சப்ளை கேன் பி யூட்டிலைஸ்ட். இப்போ இந்த சினாரியோல பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி அண்ட் ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம்ல இட் இஸ் நாட் அ டாக்ஸ் ஆன் அவுட்வர்ட் சப்ளை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இட் இஸ் நாட் அ டாக்ஸ் ஆன் அவுட்வர்ட் சப்ளை, இட் இஸ் அ டாக்ஸ் ஆன் இன்வர்ட் சப்ளை. உள்ள வரதுக்கு தான் நீங்க டாக்ஸ் கட்ட போறீங்க தவிர இட் இஸ் அ டாக்ஸ் ஆன் இன்வர்ட் சப்ளை தவிர இட் இஸ் நாட் அ டாக்ஸ் ஆன் அவுட்வர்ட் சப்ளை. டாக்ஸ் ஆன் அவுட்வர்ட் சப்ளைக்கு பே பண்ண வேண்டிய டாக்ஸுக்கு இன்வர்ட் சப்ளைக்கு ஆல்ரெடி பே பண்ண டாக்ஸை செட் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க ஆர்சிஎம் படி பே பண்ணக்கூடிய டாக்ஸே இட் இஸ் அ டாக்ஸ் ஆன் இன்வர்ட் சப்ளை ஆச்சே. அப்ப எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும்? யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியாது. அப்போ ஃபர்ஸ்ட் டாக்ஸை பே பண்ணிடணும். ஆஃப்டர் பேமெண்ட் ஆஃப் டாக்ஸ் அண்டர் ஆர்சிஎம் தென் யூ கேன் யூட்டிலைஸ் இட் ஃபார் பேமெண்ட் ஆஃப் ஜிஎஸ்டி அண்ட் அவுட்வர்ட் சப்ளை. மறக்காம ஞாபகம், ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கான்செப்ட். இப்போ இந்த கேஷ்யூ நட் எக்ஸாம்பிள்ல பாத்தீங்கன்னா சப்ளையர் கார்த்திக் யாரா அவர்னா அக்ரிகல்ச்சரிஸ்ட். யாருக்கு சப்ளை பண்றாரு? XYZன்னு சொல்லக்கூடிய ரெசிபியன்ட். அவர் யாரு? ரிஜிஸ்டர்ட் பர்சன். என்ன சப்ளை பண்றாரு? கேஷ்யூ நட். அப்போ ஆப்வியஸ்லி வித் ஷெல் சப்ளை பண்றவர் வந்து அக்ரிகல்ச்சரா இருந்து ரெசிபியன்ட் ரெஜிஸ்டர்ட் பர்சனா இருந்தாங்கன்னா ரெசிபியன்ட் ஹஸ் டு பே டாக்ஸ். அப்ப இந்த கேஸ்ல ஜிஎஸ்டி இஸ் லைபிள் டு பி பேட் பை ரெசிபியன்ட். ஓகே சார், அப்படின்னா இந்த கேஸ்ல XYZ தான் பே பண்ணணும். XYZ எவ்வளவு டாக்ஸ் பே பண்ணுவாங்க? 4 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கேஷ்யூ நட் வித்திருக்காரா? கொஸ்டின்ல சொல்றாங்களா? சொல்றாங்க பாருங்க. சோல்ட் டு XYZ ₹4 lakhs. அப்ப அந்த 4 லட்சம் இன்டூ 5% ஜிஎஸ்டி ரேட். ஓகேவா? ஸோ CGST 2.5, SGST 2.5. Let us assume it's an intra state transaction 2.5 and 2.5. அப்படி போட்டிங்கன்னா you will get 10,000 and 10,000. You will get 10,000 and 10,000. அப்படின்னா CGST 10,000, SGST 10,000 வரும். இப்போ ஐடிசி கிரெடிட் எடுத்துக்கலாமா இந்த XYZ? ஐடிசி இருக்கு, XYZக்கு எவ்வளவு இருக்கு? CGSTக்கு நேரம் 4,200 இருக்கு, SGSTக்கு நேரம் 4,200 இருக்குன்னு கேட்டா எடுத்துக்க முடியாது. ஏன்னா ஆர்சிஎம்க்கு நீங்க பே பண்ண போற டாக்ஸே இட் இஸ் அ டாக்ஸ் ஆன் இன்வர்ட் சப்ளை. பின்ன அந்த டாக்ஸ் ஆன் இன்வர்ட் சப்ளை எப்படி நீங்க ஐடிசியை யூட்டிலைஸ் பண்ணி செட் ஆஃப் பண்ணிக்க முடியும்? அவுட்வர்ட் சப்ளைக்கு பே பண்ணக்கூடிய டாக்ஸுக்கு தான் இன்வர்ட் சப்ளை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நீங்க ஆர்சிஎம் பே பண்ண போறது இட் இஸ் அ டாக்ஸ் ஆன் இன்வர்ட் சப்ளை ஆச்சே, ஐடிசி யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியாது. தட்ஸ் வை நாட் அப்ளிகபிள்னு போட்டிருக்கேன். கீழே நோட் எழுதிருக்கேன் பாருங்க. The ITC is not allowed to be utilized by the recipient while paying GST under RCM. ஏன்? This is because for payment of GST on outward supply, அவுட்வர்ட் சப்ளைக்கு ஜிஎஸ்டி பே பண்றதுக்கு இன்புட் டாக்ஸ் கிரெடிட் ஆன் இன்வர்ட் சப்ளை கேன் பி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஐடிசி ஆன் இன்வர்ட் சப்ளைல ஜிஎஸ்டி அண்டர் ஆர்சிஎம் இட் இஸ் நாட் அ டாக்ஸ் ஆன் அவுட்வர்ட் சப்ளை, இட் இஸ் அ டாக்ஸ் ஆன் இன்வர்ட் சப்ளை. அப்போ அந்த டாக்ஸ் ஆர்சிஎம் படி பே பண்ணதுக்கு அப்புறம் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் ஃபார் பேமெண்ட் ஆஃப் ஜிஎஸ்டி ஆன் அவுட்வர்ட் சப்ளை. ஓகேவா? ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி சார், ஒருவேளை XYZ வந்து ரெஜிஸ்டர்ட் பர்சன் இல்லை, கார்த்திக் அக்ரிகல்ச்சரிஸ்ட் கேஷ்யூ நட்டை கொடுக்குறாரு யாருக்குன்னா இந்த XYZக்கு. பட் XYZ வந்து இஸ் நாட் அ ரெஜிஸ்டர்ட் பர்சன். அப்போ என்ன சார் ஆர்சிஎம் அப்ளிகபிள் ஆகுமானா? இந்த கேஸ் ஆர்சிஎம் இஸ் நாட் அப்ளிகபிள். அப்போ ஆர்சிஎம் அப்ளிகபிள் ஆகாதுன்ற சமயத்தில் யார் பே பண்ணணும்? ஃபார்வர்ட் சார்ஜ் சப்ளையர் ஹஸ் டு பே. ஸோ சப்ளை வில் பி லைபிள் டு பே ஜிஎஸ்டி ஆன் அவுட்வர்ட் சப்ளை. அவுட்வர்ட் சப்ளை அவுட்புட் டாக்ஸ் எவ்வளோ? 4 lakhs மதிப்பு உள்ள கேஷ்யூ நட்டை விற்கிறாரு, 5% ஜிஎஸ்டி. அப்போ 2.5 CGST 2.5 SGST 10,000. ஆல்ரெடி
இந்த கார்த்திக்கு ஐடிசி இருக்கு, கரெக்டா? அவுட்புட் டாக்ஸ் அகைன்ஸ்டா அவர் இன்புட் டேக்ஸ் வாங்கும்போது பே பண்ணக்கூடிய டாக்ஸ் எலக்ட்ரானிக் லிட்ரேச்சர் ஏதாவது இருந்ததுன்னா அதை செட் ஆஃப் பண்ணிக்கலாம். அந்த ஒரு கார்த்திக் 7,000 அகைன்ஸ்டா சிஜிஎஸ்டி இருக்கு, 7,000 அகைன்ஸ்டா எஸ்ஜிஎஸ்டி கிட்ட இருக்கு. அப்போ சிஜிஎஸ்டிக்கு ஐடிசிஏ கேன் பி யூட்டிலைஸ் ஃபார் பேமெண்ட் ஆஃப் சிஜிஎஸ்டி ஃபர்ஸ்ட். அப்போ இந்த 7,000 சிஜிஎஸ்டிக்கும் எஸ்ஜிஎஸ்டிக்கும் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாமா? அப்போ இந்த கார்த்திக் என்ன பண்ணுவாரு, 10,000 டாக்ஸை பே பண்றதுக்கு முன்னாடி ஆல்ரெடி இருக்க 7,000 சிஜிஎஸ்டிக்கு அகைன்ஸ்டா இருக்க கிரெடிட், எஸ்ஜிஎஸ்டிக்கு அகைன்ஸ்டா இருக்க கிரெடிட்டை டிடெக்ட் பண்ணிப்பாரு, செட் ஆஃப் பண்ணிப்பாரு. அப்போ இன்புட் டாக்ஸ் கிரெடிட் எடுத்துப்பாரு. ரிமைனிங் இருக்க 3,000 தான் நெட் டாக்ஸ் லைபிலிட்டி ஆஃப் கார்த்திக். அப்போ இங்க ஏரியா ஆஃப் டிஸ்கஷன் பாயிண்ட் என்னன்னு கேட்டா ரொம்ப இம்பார்ட்டன்ட், திருப்பி எம்பசைஸ் பண்றேன். இஃப் ஜிஎஸ்டி இஸ் பேபிள் பை த ரெசிபியன்ட் ஆஃப் கூட்ஸ் பார் சர்வீசஸ் அண்டர் RCM, ITC cannot be utilized for payment of GST. Input tax credit cannot be utilized. Yeah, because payment of GST on outward supply, input tax credit on inward supply can be utilized. Outward supply க்கு பே பண்ணக்கூடிய ஜிஎஸ்டிக்கு ஐடிசி ஆன் இன்வர்ட் சப்ளை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஜிஎஸ்டி அண்டர் RCMன்றது இட் இஸ் நாட் அ டாக்ஸ் ஆன் அவுட்வர்ட் சப்ளை. உள்ள வர பொருளுக்கு தான் நீங்க டாக்ஸ் பே பண்ண போறீங்க ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் படி. அப்போ இட் இஸ் அ டாக்ஸ் ஆன் இன்வர்ட் சப்ளை. அப்போ RCM படி பே பண்ணும்போது ஐடிசி யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியாது. RCM படி பே பண்ணிட்டு லேட்டர் ஆன் யூ கேன் யூட்டிலைஸ். ஆஃப்டர் பேமெண்ட் ஆஃப் டாக்ஸ் அண்டர் RCM இட் கேன் பி யூட்டிலைஸ் ஃபார் பேமெண்ட் ஆஃப் ஜிஎஸ்டி ஆன் அவுட்வர்ட் சப்ளை. ரெண்டாவது ஸ்டூடெண்ட் மத்தியில ரொம்ப இம்பார்ட்டண்டா கன்ஃபியூஷன் ரைஸ் ஆகக்கூடிய கேஸ் என்னன்னா லாட்ரிய பத்தி. ஏன்னா இதுக்கும் RCMல ப்ரொவிஷன் இருக்கு. சப்ளை பண்றவங்க வந்து லாட்ரியா இருந்து யார் சப்ளை பண்றா, சப்ளையர் ஆஃப் கூட்ஸ் பாருங்க. யாருன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டோ யூனியன் டெரிட்டரியோ லோக்கல் அத்தாரிட்டியோ லாட்ரியை சப்ளை பண்ணி யாருக்கு சார் சப்ளை பண்றாங்க, ரெசிபியன்ட் பாருங்க, ஹூ இஸ் லைபிள் டு பே RCM படின்னு பார்த்தா இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டோ யூனியன் டெரிட்டரியோ லோக்கல் அத்தாரிட்டியோ லாட்ரி டிஸ்ட்ரிபியூட்டருக்கோ செல்லிங் ஏஜென்ட்டுக்கோ சப்ளை பண்ணாங்கன்னா சப்ளையர்னு சொல்லக்கூடிய ஸ்டேட் கவர்மெண்ட், யூடி, யூனியன் டெரிட்டரி, லோக்கல் அத்தாரிட்டி, தே வில் நாட் பே டாக்ஸ் GST. அதுக்கு பதில் recipient has to pay tax under reverse charge mechanism. அப்போ இந்த கேஸ்ல லாட்டரி டிஸ்ட்ரிபியூட்டர் ஒரு செல்லிங் ஏஜென்ட் தான் டாக்ஸ் பே பண்ணி ஆகணும். சரி, வாட் இஸ் அ வேல்யூ ஆஃப் சப்ளை? ஜிஎஸ்டியில் ப்ரொவிஷன் இருக்கு, ரொம்ப இம்பார்ட்டன்டான ப்ரொவிஷன். த வேல்யூ ஆஃப் சப்ளை ஆஃப் லாட்ரி ஷால் பி டீம் டு பி, ஆல்வேஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, இட் இஸ் 100/128 ஆஃப் த ஃபேஸ் வேல்யூ ஆஃப் த டிக்கெட் ஆர் பிரைஸ் ஆஸ் நோட்டிஃபைட் இன் த அஃபிஷியல் கேசட்டே பை தி ஆர்கனைசிங் ஸ்டேட் விச் எவர் இஸ் ஹையர். அப்போ ஃபேஸ் வேல்யூ ஆஃப் த டிக்கெட் பார்க்கணும், என்ன பிரைஸ் நோட்டிஃபை பண்ணிருக்காங்க அஃபிஷியல் கேசட்லேன்னு பார்க்கணும். அந்த ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய ஸ்டேட் ரெண்டுத்துல எது ஹையரோ அது இன்டூ 100/128. அப்படின்னா என்ன சார் அர்த்தம் 100/128 அப்படின்னா அந்த வேல்யூல ஆல்ரெடி ஜிஎஸ்டி இன்க்ளூட் ஆயிருக்குன்னு அர்த்தம். அப்போ அதுல இருந்து ஜிஎஸ்டி ரிமூவ் பண்ணணும். அதுக்காக தான் இந்த கால்குலேஷன் கொடுத்துருக்கான். கீழே எக்ஸாம்பிள் புரிய வைக்கிறேன். The value of supply of lottery shall always deemed to be 100/128 of the face value of the ticket or of the price as notified in the official gazette by the organizing state whichever is higher. சரி சார், இப்போ வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டோ யூனியன் டெரிட்டரியோ லோக்கல் அத்தாரிட்டிக்கும் இந்த லாட்ரி டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் செல்லிங் ஏஜென்ட்டுக்கும் வித்துட்டாங்க, லாட்ரியை சப்ளை பண்ணிட்டாங்க. இந்த லாட்ரி டிஸ்ட்ரிபியூட்டர் செல்லிங் ஏஜென்ட் ஃபர்தரா இன்னொருத்தருக்கு சப்ளை பண்றான்னு நினைச்சுக்கோங்களேன், சப்சிக்வென்ட் சப்ளை ஆஃப் லாட்ரி, அதுக்கு ஜிஎஸ்டி வருமானா வராது. தெர் இஸ் a notification number 2/2017. அதுபடி ஜிஎஸ்டி ஆன் சப்சிக்வென்ட் சப்ளை ஆஃப் லாட்ரி என்ன ப்ரொவிஷன்றதான் உங்களுக்கு ஈஸியா புரியணுன்றதுக்காக இங்க ஜாட் டவுன் பண்ணியிருக்கேன். ஏன்னா இன்னைக்குமே இந்த ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் படிக்கும்போது பேரலா எக்ஸம்ஷன் ஃப்ரம் ஜிஎஸ்டியும் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா ரெண்டும் தெரிஞ்சு படிக்கும்போது தான் பெட்டர் கிளாரிட்டி கிடைக்கும் சப்ஜெக்ட்ல. GST on subsequent supply of lottery என்னன்னு கேட்டா the supply of lottery is exempt from GST. சப்சிக்வெண்டா சப்ளை பண்ணும்போது என்ன ரெண்டு கண்டிஷன் ஃபுல்ஃபில் பண்ணும். சப்ளையர் ஆஃப் லாட்ரி இஸ் எனி பர்சன், சப்ளை பண்றவன் யாரா இருக்கணும், he should be any person other than state government, union territory, local authority. Number 2, appropriate GST was paid when the lottery was supplied by government, UT, local authority to the authorized distributor. ஆல்ரெடி GST பே பண்ணப்பட்டிருக்கணும். அப்படிப்பட்ட லாட்ரியை ஃபர்தரா சப்சிக்வெண்டா இஷ்யூ பண்ணும்போது GST கிடையாதுன்றான். அதுதான் நோட்டிபிகேஷன் நம்பர் 2/2017. ஸ்ட்ரைட்டா சம வச்சு எக்ஸ்பிளைன் பண்றேன். கிளவுட் ட்ரீம்ஸ் லிமிடெட்ன்றவங்க they are a distributor of lottery ticket. யார் ஆத்தரைஸ் பண்றா, ஆத்தரைஸ் பை தி ஸ்டேட் ஆஃப் கேரளா. டியூரிங் ஏப்ரல் 2021 கேரளா கவர்மெண்ட் என்ன பண்றாங்க, லாட்ரி டிக்கெட் இஷ்யூ பண்றாங்க. யாருக்கு இஷ்யூ பண்றாங்க, கிளவுட் ட்ரீம்ஸ் லிமிடெடுக்கு. லாட்ரி பேரு சூப்பர் ஹிட், 3080 டிக்கெட்ஸ், ஃபேஸ் வேல்யூ 1000, பிரைஸ் நோட்டிஃபைட் அஃபிஷியல் கேசட்டே 940. லாட்ரி எங்க விற்கலாம், இந்த ஸ்டேட் ஆஃப் கேரளா. அதே மாதிரி அஷ்டலக்ஷ்மி 57,600 நம்பர் ஆஃப் டிக்கெட் விற்கிறாங்க. ஃபேஸ் வேல்யூ பார்த்தா 100 ரூபா, பிரைஸ் நோட்டிஃபை பண்ணிருக்கிறது 90 தான். எங்க விற்கலாம், எனிவேர் அவுட் சைட் கேரளா.
என்ன கேட்குறாங்க, வேல்யூ ஆஃப் சப்ளை கேட்குறாங்க, ஜிஎஸ்டி கால்குலேட் பண்ண சொல்கிறான், ஆர்சிஎம் அப்ளிகபிளான்னு கேட்குறாங்க. இந்த டிஸ்ட்ரிபியூட்டர்னு சொல்லக்கூடிய இந்த கேஸில் இந்த கிளவுட் ட்ரீம் சப்சிக்வெண்ட்டாக இந்த லாட்ரியை வேற யாருக்கும் இஷ்யூ பண்ணாங்கன்னா ஜிஎஸ்டி வருமா, இதெல்லாம் இந்த கொஸ்டின்ல கேட்குறாங்க. நம்மளுக்கு தான் ப்ரொவிஷன் தெரியுமே, வேல்யூ ஆஃப் சப்ளை ஆஃப் லாட்ரி ஷால் ஆல்வேஸ் டீம் டு பி 100/128 ஆஃப் இது ஃபேஸ் வேல்யூ ஆர் price as notified in the official gazette, whichever is higher. அப்போ 1000 or 940 whichever is higher 1000, 100 or 90 whichever is higher 100. அப்போ வந்து 1000 rupees தான் வேல்யூ பண்ணணும் சூப்பர் ஹிட்ட. அஷ்டலட்சுமியும் இந்த கேஸ்ல 100 rupees தான் வேல்யூ பண்ணணும், ஏன்னா அதுதான் ஹையர். ஆல்வேஸ் டீம் டு பி 100/128. அப்போ பாருங்க 3080 டிக்கெட்ஸ் இன்டூ 1000 rupees வேல்யூ பண்றேன் இன்டூ 100/128 அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த டோட்டல் வேல்யூல ஆல்ரெடி ஜிஎஸ்டி இருக்கு 28%க்கு, அதுல எம்பீட் ஆயிருக்கு, அதை நான் ரிமூவ் பண்றேன், அந்த கால்குலேஷன் தான் அது. அப்படின்னா என்னோட வேல்யூ ஆஃப் சப்ளை இஸ் 24,06,250. ஓகேவா. அதுக்கப்புறம் அதே மாதிரி அஷ்டலட்சுமிக்கு பாத்தீங்கன்னா 57,600. இந்த 57,600 என்னது, நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸ் இன்டூ ஃபேஸ் வேல்யூ டிக்கெட் ஆர் பிரைஸ் அபிஷியல் கேசட் எது அதிகம், 100 அதிகம். அப்போ 57,600 இன்டூ 100 இன்டூ 100/128, அதுதான் இன்னைக்குமே டீம் டு பி தி வேல்யூ ஆஃப் தி சப்ளை ஆஃப் லாட்ரி டிக்கெட். இப்போ 45 lakhs வந்துடும், இதுதான் வேல்யூ ஆஃப் சப்ளை. இப்போ எவ்வளவு சார் ஜிஎஸ்டி பே பண்ணணும், இந்த சம்ல ஜிஎஸ்டி 28% லாட்ரிக்கு. அப்போ இந்த 24,06,250ல 28% 6,73,750. இந்த 45 lakhsல 28% போட்டீங்கன்னா 12,60,000. இப்போ ஆட் பண்ணி பாருங்களேன், இந்த 24,06,250யும் இந்த 6,73,750 ஆட் பண்ணீங்கன்னா 30,80,000, which is same, which is nothing but 3080 லாட்ரி டிக்கெட்ஸ் 1000 ரூபா, அதுதான் அதிகம் பண்ணா 30,80,000 வந்துருமா, அதுதான் இந்த கால்குலேஷன். இது வேல்யூ ஆஃப் சப்ளை 24,06,250. ஸோ நீங்கள் கிராஸ் வெரிஃபை பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 24,06,250. இதுலேருந்து நான் என்ன ஆட் பண்ண போறேன், இப்போ 6,73,750 ஆட் பண்றேன் ஜிஎஸ்டின்ற பேர்ல. ஆட் பண்ணா என்னோட டோட்டல் என்ன தெரியுமா வரும் பாருங்க, என்னோட டோட்டல் 30,80,000, which is nothing but 3080 ரூபா, 3080 டிக்கெட்ஸ் வேல்யூட் அட் 1000 rupees, அந்த வேல்யூ வந்துடும். அப்போ இதுலயே என் ஜிஎஸ்டி எம்பீட் ஆயிருக்கு, இன்க்ளூட் ஆயிருக்கு, எவ்வளோ 28%. அதை ரிமூவ் பண்றேன், அந்த ரிமூவ் பண்ற கால்குலேஷன் தான் இந்த 100/128. கிளியரா இருக்கா, சூப்பர். இந்த ஜிஎஸ்டி யார் சார் பே பண்ணுவா, ரொம்ப சிம்பிள். அப்படின்னா சப்ளை ஆஃப் லாட்ரி இஸ் ஒன் ஆஃப் த சப்ளைஸ் நோட்டிஃபைட் அண்ட் ஆர்சிஎம். ஆர்சிஎம்ல மென்ஷன் பண்ணக்கூடியது மென்ஷன் பண்ணிருக்கு லாட்ரியை பத்தி. சப்ளை பண்றவங்க ஸ்டேட் கவர்மெண்டாவோ யூனியன் டெரிட்டரியாவோ லோக்கல் அத்தாரிட்டியாவோ இருந்து அவங்க யாருக்கு சப்ளை பண்றாங்க, லாட்ரி டிஸ்ட்ரிபியூட்டர் அதர் செல்லிங் ஏஜென்ட்னா ரெசிபியன் தான் டாக்ஸ் பே பண்ணணும்னு சொன்னா, அப்ப இந்த கேஸ்ல யார் டாக்ஸ் பே பண்ணுவா, கிளவுட் ட்ரீம்ஸ் லிமிடெட் தான். தே நீட் டு பே டாக்ஸ், தே ஆர் லைபிள் டு பே ஜிஎஸ்டி. இந்த கிளவுட் ட்ரீம் லிமிடெட் ஃபர்தரா வேற யாருக்காவது சப்சிக்வெண்டா லாட்டரி டிக்கெட் இஷ்யூ பண்ணும்போது டாக்ஸ் பே பண்ணணுமா, அவசியம் கிடையாது. the supply of lottery is exempt. இது subsequent supply of lottery. இந்த cloud dream limited subsequent யாருக்காவது சப்ளை பண்ணும்போது ஜிஎஸ்டி பே பண்ணணுமா, வேண்டாம். ப்ரொவைடட் ரெண்டு கண்டிஷன் ஃபுல்ஃபில் இருக்கணும். சப்ளையர் ஆஃப் லாட்ரி இஸ் எனி பர்சன் அதர் தன் கவர்மெண்ட், யூனியன் டெரிட்டரி, லோக்கல் அத்தாரிட்டி. ஆமா கரெக்ட் தான், ஏன்னா சப்ளை பண்றவன் வந்து இந்த கேஸ்ல cloud dream limited தானே, அவங்க கவர்மெண்ட் கிடையாது, யூனியன் டெரிட்டரி கிடையாது, லோக்கல் அத்தாரிட்டி கிடையாது. appropriate GST was paid when the lottery was supplied by government, UT, local authority to authorized distributor. ஆமா, ஏன்னா இந்த கவர்மெண்ட் கிளவுட் ட்ரீம்க்கு ஃபர்ஸ்ட் இஷ்யூ பண்ணும்போது தான் டாக்ஸ் பே பண்ணிட்டாங்களே, ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் படி. இந்த கிளவுட் ட்ரீம் லிமிடெட் எவ்வளவு பே பண்ணிருக்காங்க அதுதான் மேல கண்டுபிடிச்சிருக்கோம், 6,73,750, 12,60,000. அப்ப எல்லா கண்டிஷனும் ஃபுல்ஃபில் பண்ணிருக்கவே இந்த கேஸ்ல சப்சிக்வெண்ட் சப்ளை ஆஃப் லாட்டரி டிக்கெட் பை கிளவுட் ட்ரீம் லிமிடெட் ஜிஎஸ்டி இஸ் நாட் பேயபிள் பை எனி பார்ட்டி. ஓகேவா, யாரும் பே பண்ண வேண்டாம். இன்னொரு எக்ஸாம்பிள் புரியணும்னு சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். இந்த லாட்ரிலேயே கேரளா கவர்மெண்ட் வந்து லாட்ரி டிக்கெட் இஷ்யூ பண்றாங்க ஏ லிமிடெடுக்கு, ஒன் ஆஃப் த லாட்ரி டிஸ்ட்ரிபியூட்டர். அப்போ ஆர்சிஎம் கீழே அது கவர் ஆகும், ஏன்னா இஷ்யூ பண்றது கவர்மெண்ட். யாருக்கு, லாட்ரி டிஸ்ட்ரிபியூட்டருக்கு. அப்போ லாட்ரி டிஸ்ட்ரிபியூட்டர் தான் எஸ் டு பே டாக்ஸ் அண்டர் ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம். ஆல்வேஸ் வேல்யூ ஆஃப் சப்ளை என்னன்னா 100/128 இன்டூ அந்த பிரைஸ் ஃபேஸ் வேல்யூ ஆஃப் த டிக்கெட் ஆர் பிரைஸ் விச் எவர் ஹையர். இப்போ பாத்தீங்கன்னா 800 டிக்கெட் இஷ்யூ பண்றாங்க நியூவர் பொனான்சா லாட்ரி. அப்புறம் இன்னொரு 1,400 டிக்கெட்ஸ் ஆஃப் கோல்ட் பாட் ஜாக்பாட் லாட்ரி இஷ்யூ பண்றாங்க. இந்த 800 டிக்கெட்டோட ஃபேஸ் வேல்யூ 1,000 rupees, பிரைஸ் நோட்டிஃபைட் அபிஷியல் கேசட்டை பார்த்தா 600. அப்போ 1,000 or 600 விச் எவர் ஹையர் 1,000 rupees தான் வேல்யூ பண்ணணும். 800 டிக்கெட்ஸை ஆல்வேஸ் இன்டூ 100/128 பண்ணிடுவோம். மோரோவர் யாருக்கு சப்ளை பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஏ லிமிடெட். ஏ லிமிடெட் எங்க இருக்கான், பெங்களூர்ல இருக்கான். சப்ளை பண்ணவங்க கேரளா கவர்மெண்ட், ரெசிபியன்ட் வந்து ஏ லிமிடெட் பெங்களூரு. அப்போ இது இன்டர் ஸ்டேட் அப்படின்னா ஐஜிஎஸ்டி வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க.
அடுத்தது அதே கான்செப்ட் தான். 1400 டிக்கெட் இஷ்யூ பண்றாங்க. யாரு? அதே கேரளா கவர்மெண்ட். யாருக்கு சார் இஷ்யூ பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதே ஏ லிமிடெட் தான். பட் ஆனா அவங்களோட பிரான்ச் எங்க இருக்குன்னா ட்ரிவாண்ட்ரத்துல இருக்கிறதுக்கு. அப்போ கேரளா கவர்மெண்ட்டும் கேரளா பேஸ்டு ஸ்டேட்டு, ட்ரிவாண்ட்ரம் அதுவும் கேரளா தான். அப்போ வந்து இன்ட்ரா ஸ்டேட் டிரான்சாக்ஷன். அப்போ சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி வரும். 28%னா 14% சிஜிஎஸ்டி, 14% எஸ்ஜிஎஸ்டி வரும். எதுக்கு வேல்யூ பண்ணணும்? அதெல்லாம் சேம் ரூல். எதுக்கு? 2000 ஆர் 1200 விச் எவர் இஸ் ஹையர். ஓகேவா? யார் பே பண்ணணும்? ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் படி இந்த லாட் இந்த கேரளா கவர்மெண்ட் யாருக்கு இஷ்யூ பண்றாங்களோ அவங்க தான் டாக்ஸ் பே பண்ணணும். இப்போ யார் எவ்வளோ என்ன அமௌண்ட்ன்றது பாருங்க, கீழே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஏ லிமிடெட் ஹெட் ஆஃபீஸ்க்கு இஷ்யூ பண்றாங்க, அவங்க பெங்களூர்ல இருக்கிறதுனால அப்போ இன்டர் ஸ்டேட்டு. அப்போ ஐஜிஎஸ்டி வரும். ஐஜிஎஸ்டி வேல்யூ என்ன? 1800 டிக்கெட்ஸ் வேல்யூ எவ்வளோ? 1000 தான் ஐயர். அப்போ 800 into 1000 into 100/128. வேல்யூ ஆஃப் சப்ளை பார்த்தீங்கன்னா 6,25,000 வரும். டாக்ஸபிள் வேல்யூ ஆஃப் சப்ளை. இதுக்கு 28% போட்டிங்கன்னா 1,75,000 ஏ லிமிடெட் ஆஸ் டு பே அந்த பிரான்ச் ஹெட் ஆஃபீஸ். இந்த பிரான்ச் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா அது இன்ட்ரா ஸ்டேட் டிரான்சாக்ஷன். ஏன்னா ரெண்டு பேரும் இவன் ட்ரிவாண்ட்ரத்தில் இருக்கான் பிரான்ச் ஆஃபீஸ், கேரளா கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணுறது இன்ட்ரா ஸ்டேட்டு. எவ்வளோ லாட்டரி டிக்கெட்ஸ்? 1400 டிக்கெட்ஸ். என்ன விலைக்கு வேல்யூ பண்ணணும்? வேல்யூ 2000 ஆர் 1200 விச் எவர் இஸ் ஹையர். அப்போ 2000க்கு அப்போ 1400 into 2000 into 100/128 பண்ணா 21,87,500 வரும். அதில் 14% சிஜிஎஸ்டிக்கும் 14% எஸ்ஜிஎஸ்டிக்கும் கால்குலேட் பண்ண ஆன்சர் முடிஞ்சது. ஹூ ஹஸ் டு பே? ரெசிபியன்ட் ஹஸ் டு பே டாக்ஸ் அண்டர் ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம். ஓகேவா? லாட்ரி ரொம்ப இம்பார்ட்டண்டான ப்ரொவிஷனும் கூட. அடுத்தது ஜிடிஏ பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன்னா அந்த ஜிடிஏவோட சர்வீஸும் ஆர்சிஎம்ல கவர் ஆயிருக்கு அண்டர் செக்ஷன் 9 சப்செக்ஷன் 3ல. ஜிடிஏன்றவன் யார் அப்படின்னு கேட்டா கூட்ஸ் டிரான்ஸ்போர்ட் ஏஜென்சின்னு பேர். உங்களுக்கு புரியணுன்றதுக்காக கீழே டெஃபினேஷனும் கொடுத்துருக்கேன். ஜிடிஏ மீன்ஸ் எனி பர்சன் ஹூ ப்ரொவைட் சர்வீசஸ். என்ன சர்வீசஸ்? இன் டிரான்ஸ்போர்ட்டிங் த கூட்ஸை டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய சர்வீஸை ரெண்டர் பண்றாரு. எப்படி டிரான்ஸ்போர்ட் பண்றாரு? பை ரோட் மூலமா. அது மட்டுமா தான் சார்னா இல்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த பர்சன் கன்சைன்மெண்ட் நோட் இஷ்யூ பண்ணணும். அப்பதான் இஸ் கால்ட் அஸ் ஜிடிஏ. ஓகேவா? ஜிடிஏ மீன்ஸ் எனி பர்சன் ஹூ ப்ரொவைட் சர்வீசஸ் இன் ரிலேஷன் டு கூட்ஸ் பை ரோட் அண்ட் இஷ்யூஸ் கன்சைன்மெண்ட் நோட். அவன் தான் ஜிடிஏ. ஓகே, அப்போ சப்ளையர் வந்து யாரா இருக்கணும்? ஆர்சிஎம் அட்ராக்ட் ஆனோம்னா ஆர்சிஎம் படி ரெசிபியன்ட் ஹஸ் டு பே டாக்ஸ். அப்போ யார் சப்ளையர், யார் ரெசிபியன்ட், அதை பத்தி இங்க சொல்லியிருக்கேன். சப்ளையர் யாரா இருக்கணும்? சப்ளை ஆஃப் சர்வீஸ் பை ஜிடிஏ who has not paid GST at 12% அப்படின்னு இருக்கும். அப்படின்னு ஸ்பெசிஃபிக்கா இருக்கு ப்ரொவிஷன். அப்படின்னா என்ன? எப்படிப்பட்ட ஜிடிஏவா இருக்கணும்? 12% ஜிஎஸ்டி இன்வாய்ஸ்ல போடாத ஜிடிஏவா இருக்கணுமா? அது ஏன் சார் அப்படி சொல்லியிருக்கான் அப்படின்னா பின்னாடி உங்களுக்கு புரிய வைக்கிறேன். இப்போதைக்கு இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. யார் சப்ளை பண்ணணும் சர்வீஸ்? ஜிடிஏ. எப்படிப்பட்ட ஜிடிஏ? யூ ஷுட் பி த ஒன் who should not have paid GST at 12%. ஓகே, என்ன ரிலேட்டடா? இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் கூட்ஸ் பை ரோட். ஓகே, யாருக்கு இந்த சர்வீசஸ் ரெண்டர் பண்ணிருக்கணும் தெரியுமா அப்படின்னா இந்த ரெசிபியன்ட் இவங்களா இருக்கணும். இந்த 1லேருந்து 6 எழுதிருக்கேன் பாருங்க. இவங்களுக்கு 12% ஜிடிஏ சார்ஜ் பண்ணாதவன் சர்வீசஸ் ரெண்டர் பண்ணானா தென் த ரெசிபியன்ட்னு சொல்லக்கூடிய இந்த 1 to 6ல இருக்கவங்க they have to pay tax under RCM. யார் ரெசிபியன்? எனி ரெஜிஸ்டர்ட் ஃபேக்டரி அண்டர் ஃபேக்டரிஸ் ஆக்ட், எனி சொசைட்டி பார் கோஆபரேட்டிவ் சொசைட்டி, எனி பர்சன் ரெஜிஸ்டர்ட் அண்டர் ஜிஎஸ்டி, அதுக்கப்புறம் பாடி கார்பரேட், ஃபோம் பார் ஏஓபி, அப்புறம் எனி கேஷுவல் டாக்ஸபிள் பர்சன் லொக்கேட் இன் த டாக்ஸபிள் டெரிட்டரி. அப்போ 12% இன்வாய்ஸ்ல சார்ஜ் பண்ணாத ஜிடிஏ இவங்க 6 பேர்ல யாருக்காவது சர்வீசஸ் ரெண்டர் பண்ணானா தென் ஜிடிஏ ரிவர்ஸ் சார்ஜ் ஜிடிஏ டாக்ஸ் பே பண்ண வேண்டாம். அதுக்கு பதில் ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் ஆப்ரேட் ஆகும். அதுபடி ரெசிபியன்ட் ஹஸ் டு பே டாக்ஸ். ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு சொன்னேன், இன்னைக்குமே இந்த ஆர்சிஎம் டாபிக்கோட எக்ஸம்ஷன் ஃப்ரம் ஜிஎஸ்டி தெரிஞ்சா இன்னும் பெட்டர் அப்ரிஷியேட் பண்ணலாம். ஏன்னா தேர் ஆர் சர்டன் சர்வீசஸ் இஃப் ஜிடிஏ ரெண்டர்ஸ் இட் இஸ் எக்ஸம்ட் ஃப்ரம் ஜிஎஸ்டி. இது எங்க பேசுதுன்னா எக்ஸம்ஷன்ல படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்ட்ரி 21A அதை பத்தி தான் பேசுது. இங்க கன்சல்டேட் பண்றதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கணும்ன்றதுக்காக என்ட்ரி 21A என்ன சார் சொல்லுதுன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் கூட்ஸ் பை ஜிடிஏ. அதுல சொல்லுது பாருங்க, சர்வீசஸ் ப்ரொவைடட் பை ஜிடிஏ. யாருக்கு சர்வீசஸ் ரெண்டர் பண்றான அந்த ஜிடிஏ? டு அன் அன்ரெஜிஸ்டர்டு பர்சன். அன்ரெஜிஸ்டர்ட் பர்சனுக்கு ஜிடிஏ சர்வீசஸ் ரெண்டர் பண்ணா இன்க்ளூடிங் அன்ரெஜிஸ்டர்ட் கேஷுவல் டாக்ஸபிள் பர்சன் தென் அதுக்கு டாக்ஸ் கிடையாது. ரொம்ப இம்பார்ட்டன்ட். டாக்ஸ் ஜிஎஸ்டி வரும்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஜிஎஸ்டியை யாரு பே பண்ணுவா? சப்ளையர் பே பண்ணா ஃபார்வர்ட் சார்ஜ், ரெசிபியன்ட் பே பண்ணா ரிவர்ஸ் சார்ஜ். ஜிஎஸ்டிஏ வராதுன்னு ஆனதுக்கு அப்புறம் இப்ப இதுக்கு நான் போய் ஃபார்வர்ட் சார்ஜா ரிவர்ஸ் சார்ஜான்னு பார்க்கணும்? அதான் கம்ப்ளீட்டா எக்ஸம்ட் ஆச்சே. என்ட்ரி 21A சொல்றான் சர்வீசஸ் எக்ஸம்ஷன்ல பார்க்கலாம். சர்வீசஸ் ப்ரொவைடட் பை ஜிடிஏ டு அன் அன்ரெஜிஸ்டர்ட் பர்சன் இன்க்ளூடிங் அன் அன்ரெஜிஸ்டர்ட் கேஷுவல் டாக்ஸபிள் பர்சன் இஸ் எக்ஸம்ட்ன்ட்டான்.
ஓகேவா சார்? மேல ஒண்ணு படிச்சோமே நம்ம, என்ன படிச்சோம்? இந்த ஜிடிஏன்றவன் 12% சார்ஜ் பண்ணாதவன் இவங்களுக்கு சர்வீசஸ் ரெண்டர் பண்ண அந்த 1 to 6 மென்ஷன் பண்ணிருக்கவங்களுக்கு ரெசிபியன்ட், தென் அவங்க ரெசிபியன்ட் ஹஸ் டு பே டாக்ஸ்ன்னு படிச்சோமே. இந்த 12% ஏன் ஹைலைட் பண்றான் அப்படின்னா, the beauty lies here. ஏன்னா இந்த ஜிடிஏ சர்வீசஸை ரெண்டு ரேட்ல சார்ஜ் பண்றாங்க. ஜிடிஏ சர்வீசஸ் ஆர் டாக்ஸபிள் அட் தி ஃபாலோயிங் டூ ரேட்ஸ். ஒன்னு அவனுக்கு ஆப்ஷன் கொடுக்குறான், ஒன்னு 5% டாக்ஸ் போட்டுக்கோ உன் இன்வாய்ஸ்ல, இல்லாட்டி நீ 12% டாக்ஸ் போட்டுக்கோ. 5% டாக்ஸ் போட்டோம்னா உனக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு, ஐடிசி இன்புட் டாக்ஸ் ரேட் அவைல் பண்ணிக்கிறதுக்கு. 12% டாக்ஸ் நீ போட்ட உன் இன்வாய்ஸ்ல அப்படின்னா தெர் இஸ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் அவைலிங் ஐடிசி. பட் என்ன இம்பார்ட்டன்ட்னா, நீ 12% டாக்ஸ் போட்டன்னு நினைச்சுக்கோங்களேன், நீ 12% டாக்ஸ் போட்டோன்னா ஆர்சிஎம் அப்ளிகபிள் ஆகாது. ஐடிசியில எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை, ஆனால் ஆர்சிஎம் அப்ளிகபிள் ஆகாது. அப்போ என்ன, ஃபார்வர்ட் சார்ஜ் தான் அப்ளிகபிள் ஆகும். ஜிடிஏ தான் எஸ் டு பே ஜிஎஸ்டி. ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் வில் நாட் ஆப்ரேட். ஆனா 5% அவன் போட்டான்னு வச்சுக்கோங்க, ஐடிசி எடுத்துக்கிறது ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு, ஆனா ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் ஆப்ரேட். அதாங்க இந்த பாயிண்ட்ல சொல்லியிருக்கேன். திருப்பி உங்களுக்கு படிச்சு காமிக்கிறேன் எழுதிருக்கிறத. ஜிடிஏ சர்வீசஸ் ஆர் டாக்ஸபிள் அட் தி ஃபாலோயிங் டூ ரேட்ஸ். ஒன்னு அட் 5% அப்படின்னா 50%, 50%, 2.5 சிஜிஎஸ்டி, 2.5 எஸ்ஜிஎஸ்டி பார் யூடிஜிஎஸ்டி. ஐஜிஎஸ்டி அந்த என்டையர் 5% ஐஜிஎஸ்டிக்கு. இங்கே there is some restriction on availing ITC. ஒருவேளை 12% போட்டானா there is no restriction on availing ITC. ஓகே சார், இப்போ who is liable to pay tax in case of GTA services? ரொம்ப இம்பார்ட்டன்ட். யாரு டாக்ஸை பே பண்ணணும் ஃபைனலா? ஜிடிஏ பண்ணக்கூடிய சர்வீசஸ்க்கு ஜிஎஸ்டி வரும்னு ஆயிடுச்சுன்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க என் வார்த்தையா, ஃபர்ஸ்ட் ஜிஎஸ்டி வருமா இல்லையான்னு பார்க்கணும். வரும்னு ஆயிடுச்சுன்னா அந்த ஜிஎஸ்டி யார் பே பண்ணுவா அப்படின்னா, ஒருவேளை 5% இருந்ததுன்னா ஆர்சிஎம் அப்ளிகபிள் ஆகும். 12% இருந்ததுன்னா ஆர்சிஎம் அப்ளிகபிள் ஆகாது, ஃபார்வர்ட் சார்ஜ் தான் அப்ளிகபிள் ஆகும். இப்ப பாருங்க 12% ஆர்சிஎம் அப்ளிகபிள் ஆகாதா? அதனாலதான் மேல இருக்க ப்ரொவிஷன்ல என்ன சொல்லிருப்பான்னு கேட்டா, சப்ளை ஆஃப் சர்வீஸ் பை ஜிடிஏ who has not paid GST at 12% பாருங்க. ஏன்னா 12% பே பண்ணாத ஜிஎஸ்டி ஆளா இருக்கணும் அவன். ஏன்னா 12% இன்வாய்ஸ்ல சார்ஜ் பண்ணவனா இருந்தான்னா ஆர்சிஎம்ஏ வராதே. இப்ப நம்ம படிக்கிற டாபிக் ஆர்சிஎம் தானே, அப்படின்னா இவன் 12% சார்ஜ் பண்ணாவனா இருக்கணும். அப்படின்னா என்ன, 5% சார்ஜ் பண்ணக்கூடியவனா இருக்கணும். யாருக்கு சர்வீஸ் ரெண்டர் பண்ணணும்? இந்த சொல்லக்கூடிய 6 பேருக்கு பண்ணிருக்கணும். பண்ணிந்தா இந்த 6 பேருன்னு சொல்லக்கூடிய ரெசிபியன்ட் தான் they will be paying tax based on reverse charge mechanism. இல்லையா இருக்கா? illustration திருப்பி எக்ஸ்பிளைன் பண்றேன். இதெல்லாம் பியூட்டிஃபுல் சம்ஸ். கேபி என்றவன் ஜிடிஏ இஸ் ப்ரொவைடிங் சர்வீசஸ் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் கூட்ஸ் பை ரோடு. ஜிஎஸ்டி 5% கொஸ்டின்லேயே சொல்லிட்டான். அந்த ஜிடிஏ ஏஜென்சி பேஸ் ஜிஎஸ்டியா பாருங்க, 12% இல்ல, 12% தான் ஃபார்வர்ட் சார்ஜ் தான் ஆப்ரேட் ஆகும். இஸ் பேயிங் 5% வித்வுட் டேக்கிங் ஐடிசி. ஜனவரி 2021 என்ன பண்றான், இஸ் ப்ரொவைடிங் சர்வீசஸ் டு தி ஃபாலோயிங்: அன்ரெஜிஸ்டர்ட் இண்டிவிஜுவல், ரெஜிஸ்டர்ட் ஃபார்ம், ஃபேக்டரி ரிஜிஸ்டர்ட் அண்டர் ஃபேக்டரிஸ் ஆக்ட், கேஷுவல் டாக்ஸபிள் பர்சன், பர்சன் ரெஜிஸ்டர்ட் அண்டர் ஜிஎஸ்டி. உங்க எல்லாருக்குமே தெரியும், ஜிடிஏ அன்ரெஜிஸ்டர்ட் இண்டிவிஜுவலுக்கு பண்ணா இட் இஸ் எக்ஸம்ட். எப்போ எக்ஸம்ட் ஆயிடுச்சோ, ஃபார்வர்ட் சார்ஜா ரிவர்ஸ் சார்ஜ் கொஸ்டினே கிடையாது, ஏன்னா ஜிஎஸ்டி எக்ஸம்ட் ஆச்சே. அப்போ ரெஜிஸ்டர்ட் ஃபார்முக்கு ஃபேக்டரி ரிஜிஸ்டர்ட் அண்டர் ஃபேக்டரிஸ் ஆக்ட், கேஷுவல் டாக்ஸபிள் பர்சன், பர்சன் ரெஜிஸ்டர்ட் அண்டர் ஜிஎஸ்டி, இவங்க அத்தனை பேரும் இந்த ரெசிபியன் கீழே கவர் ஆயிடுவாங்க. யாரு? இந்த எலிஜிபிள் ரெசிபியன் நம்ம பார்த்தோம் மேல ஸ்கிரீன்ல, இந்த கேட்டகரி கீழே கவர் ஆகுவானா இருப்பான். அப்ப என்ன பண்ணணும், ஜிஎஸ்டி வரும். அந்த ஜிஎஸ்டி யார் பே பண்ணுவா? ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் ஆப்ரேட்ஸ். அப்போ இந்த ரெசிபியன்ட் ஹஸ் டு பே டாக்ஸ். அதான் இங்க சொல்லியிருக்கேன் பாருங்க. இன் ஆல் அதர் கேசஸ் ஃப்ரம் பி டு இ, இந்த மேல சொல்லியிருக்க பிலேருந்து இக்கு ஆர்சிஎம் இஸ் அப்ளிகபிள், ரெசிபியன்ட் இஸ் லைபிள் டு பே ஜிஎஸ்டி. கிளியர் இருக்கா? சூப்பர். இது ஜிடிஏ ரிலேட்டடா. நெக்ஸ்ட் லீகல் சர்வீசஸ் ரிலேட்டடா பார்க்கலாம். லீகலா சர்வீசஸ் ரெண்டர் பண்றாங்க அட்வொகேட்ஸ். திருப்பியும் சொல்றேன், எக்ஸம்ஷன்ஸோட நாலேஜ் இருக்கணும். இருந்தாதான் இந்த ஆர்சிஎம் டாபிக் ஈஸியா புரிஞ்சிடும். நான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கணும்ன்றதுக்காக எக்ஸம்ஷனையும் மெர்ஜ் பண்ணி தான் ப்ரொவிஷன் எக்ஸ்பிளைனே பண்றேன். ஸோ குயிக்கா நீங்க ரெஃப்ரெஷ் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும் எக்ஸாம் சமயத்துல. யார் சார் சப்ளை பண்றா சர்வீஸ்? இண்டிவிஜுவல் அட்வொகேட் இன்க்ளூடிங் சீனியர் அட்வொகேட் ஆர் ஃபார்ம் ஆஃப் அட்வொகேட் சப்ளை பண்ணாலும் ஓகே. அண்ட் இண்டிவிஜுவல் அட்வொகேட் இன்க்ளூடிங் சீனியர் அட்வொகேட் ஆர் ஃபார்ம் ஆஃப் அட்வொகேட் ஓகே. யாருக்கு சப்ளை பண்றாங்க இவங்க லீகல் சர்வீசஸ் அப்படின்னா, இனி பிசினஸ் என்டிட்டிக்கு. அவங்க எங்க இருக்கணும்? தே ஷுட் பி லொகேட்டட் இன் தி டாக்ஸபிள் டெரிட்டரி. இருந்ததுன்னா தென் இந்த இண்டிவிஜுவல் அட்வொகேட் சொல்லக்கூடிய சப்ளையர் அவங்க டாக்ஸ் பே பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு வந்து ரெசிபியன்ட் பே பண்ணுவாங்க. இந்த சென்ஸ் இந்த பிசினஸ் என்டிட்டி தே வில் பே டாக்ஸ் பேஸ்ட் ஆன் ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம்ன்றது தான் ப்ரொவிஷன், இந்த லீகல் சர்வீசஸ் உண்டான ப்ரொவிஷன். இந்த லீகல் சர்வீசஸ் ப்ரொவிஷன் படிக்கிறதுக்கு முன்னாடி எக்ஸம்ஷன் ஃப்ரம் ஜிஎஸ்டியை பற்றி நல்லா படிச்சிருக்கணும். ஏன்னா அங்க என்ட்ரி 45 ஒன்று இருக்கு. அந்த என்ட்ரி 45 எதை பத்தி பேசுதுன்னா, இட் டாக்ஸ் அபவுட் லீகல் சர்வீசஸ் எக்ஸம்ஷனை பத்தி பேசுது. அந்த என்ட்ரி 45 தான் குயிக்கா இங்க ரீகேப்சுலேட் பண்ணியிருக்கேன். சொல்லிருக்கேன் பாருங்க, லீகல் சர்வீஸ் ரெண்டர் பண்றா. யார் ரெண்டர் பண்றாங்க? ஃபார்ம் ஆஃப் அட்வொகேட்ஸ் பார் இண்டிவிஜுவல் அட்வொகேட்ஸ். ரொம்ப இம்பார்ட்டன்ட், சீனியர் அட்வொகேட்ஸ் இங்க கவர் ஆக மாட்டாங்க. ஏன்னா சீனியர் அட்வொகேட்ஸ்க்கு தனி ப்ரொவிஷனே இருக்கு.
அப்போ சீனியர் அட்வொகேட்டை தவிர ஃபார்ம் ஆஃப் அட்வொகேட்டோ இண்டிவிஜுவல் அட்வொகேட்டோ யாருக்கு சர்வீஸ் ரெண்டர் பண்ணா ரிசிபியன்ட் ஆஃப் சர்வீஸ் யாருன்னு பாருங்க. an advocate or partnership firm of advocates providing legal services அவங்களுக்கோ or any person other than person carrying on business or profession carry on பண்ணாதவனுக்கு இவங்க சர்வீசஸ் ரெண்டர் பண்ணா யாரு இந்த ஃபார்ம் ஆஃப் அட்வொகேட்டோ இண்டிவிஜுவல் அட்வொகேட்டோ அதர் தன் சீனியர் அட்வொகேட் இங்க சொல்லியிருக்கவங்களுக்கு சர்வீசஸ் ரெண்டர் பண்ணா இட் இஸ் எக்ஸம்ப்டான் என்ட்ரி 45ல சொல்றான் பாருங்க. the following legal services are exempt அப்படின்னா the supplier of services இந்த recipient of services இங்க மென்ஷன் பண்ணிருக்கவங்களுக்கு சர்வீசஸ் ரெண்டர் பண்ணாங்கன்னா இட் இஸ் exempt. the recipient of service யார் யாரு? நம்பர் 1 an advocate or partnership firm of advocates providing legal services. நம்பர் 2 any person other than the person carrying on business or profession கேரி பண்ணாதவனுக்கு சர்வீஸ் ரெண்டர் பண்ணா exempt. அது மட்டும் இல்ல, சரி சார் ஒருத்தன் பிசினஸ் ஆர் ப்ரொஃபஷன் கேரி ஆன் பண்றான், அவனுக்கு லீகல் சர்வீஸ் ரெண்டர் பண்றாங்க, அப்போ டாக்ஸ் ஆயிடுமானா இல்ல ஒரு த்ரெஷோல்ட் லிமிட் சொல்லிட்டான். பர்சன் கேரிங் ஆன் பிசினஸ் ஆர் ப்ரொஃபஷன் with an aggregate turnover not exceeding such amount in the preceding financial year as makes it eligible from GST registration அப்படின்ட்டான். அப்படின்னு என்ன தெரியுமா அர்த்தம்? அப்படின்னா இப்போ இந்த லீகல் சர்வீசஸ் ரெண்டர் பண்றவங்க பிசினஸ் ஆர் ப்ரொஃபஷன் கேரி ஆன் பண்றவங்களுக்கு சர்வீசஸ் ரெண்டர் பண்ணாங்கன்னா எக்ஸம்டா இல்ல டாக்ஸானா என்ன சொல்லிட்டான்னா இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த த்ரெஷோல்ட் லிமிட் இன் தி ப்ரிசீடிங் ஃபினான்ஷியல் இயர் அப்படின்ட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ இந்த ஃபார்ம் ஆஃப் அட்வொகேட் பார் இண்டிவிஜுவல் அட்வொகேட்ஸ் லீகல் சர்வீசஸ் ரெண்டர் பண்றாங்க ஒரு கம்பெனிக்கு. அந்த கம்பெனி பிசினஸ் ஆர் ப்ரொஃபஷன்ல இன்வால்வ் ஆயிருக்காங்க, கரெக்ட், அதான் கம்பெனின்னு சொல்லிட்டேனே. ஸோ ஒருவேளை அவங்க கம்பெனியே இல்லைன்னா இஃப் தே ரெண்டர் எனி சர்வீஸ் டு அ பர்சன் அதர் தன் அ பர்சன் கேரிங் ஆன் பிசினஸ் ஆர் ப்ரொஃபஷன்னா அப்போ எப்படியும் ஜிஎஸ்டியே வராது. பிசினஸ் ஆர் ப்ரொஃபஷன் கேரி ஆன் பண்றான்னு ஆயிடுச்சு. அந்த கேரி ஆன் பண்றவனோட ப்ரிசீடிங் ஃபினான்ஷியல் இயர்ல என்ன டர்ன் ஓவர் இருக்கு பாருன்றான், அக்ரிகேட் டர்ன் ஓவர். அந்த அக்ரிகேட் டர்ன் ஓவர் எவ்வளவு இருந்திருக்கணுமானா ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் லிமிட்டுக்கு என்ன த்ரெஷோல்டு இருந்தா ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ளிகபிள் ஆகுமோ அந்த லிமிட்டை தாண்டி இருக்கணும். தாண்டினாதான் இது அப்ளிகபிள். எது அப்ளிகபிள்? இவன் இந்த லீகல் சர்வீசஸ் ரெண்டர் பண்ணக்கூடிய சர்வீசஸ் வந்து டாக்ஸ் ஆகும். இப்போதுக்கு அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க சார். ஒருவேளை இந்த ஃபார்ம் ஆஃப் அட்வொகேட்ஸ் ஆர் இண்டிவிஜுவல் அட்வொகேட்ஸ் லீகல் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்றாங்க யாருக்கு? டு அ பர்சன் ஹூஸ் கேரிங் ஆன் பிசினஸ் ஆர் ப்ரொஃபஷன், கரெக்ட். ஆனா அந்த ப்ரிசீடிங் ஃபினான்ஷியல் இயர்ல அந்த பர்சன் ஹூஸ் கேரிங் ஆன் பிசினஸ் ஆர் ப்ரொஃபஷனோட டர்ன் ஓவர் இஃப் இட் டிட் நாட் எக்ஸீட் சச் அமௌண்ட் as it makes it eligible from GST registration அப்படின்னா it is exempt. சார் வாட் இஸ் தட் லிமிட் சார்? த்ரெஷோல்ட் லிமிட். ஏன்னா இங்க சொல்றது பார்த்தா பர்சன் கேரிங் ஆன் த பிசினஸ் ப்ரொஃபஷன் வித் அக்ரிகேட் டர்ன்ஓவர் நாட் எக்ஸீடிங் சச் அமௌண்ட் அப்படின்றானே. இந்த சச் அமௌண்ட்னா என்ன? ரொம்ப சிம்பிள், உங்க எல்லாருக்குமே தெரியும். 20 lakhs தானா தான் ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன். சில நோட்டிஃபைடு சில ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்ஸ்க்கு 10 லட்ச ரூபான்னு இருக்குல்ல, அந்த த்ரெஷோல்ட் லிமிட்டை தாண்டி இருந்ததுன்னா யாருக்கு? இந்த பிசினஸ் ப்ரொஃபஷன் கேரி ஆன் பண்றவங்களோட ப்ரிசீடிங் ஃபினான்ஷியல் இயர்ல அவங்களோட அக்ரிகேட் டர்ன் ஓவர் என்ன லிமிட்டை தாண்டினா ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்ளிகபிளோ அந்த லிமிட்டை தாண்டினா மட்டும்தான் டாக்ஸபிள். அப்படி தாண்டல அப்படின்னா ஈவன் தோ அவங்க பிசினஸ் ப்ரொஃபஷன் கேரி ஆன் பண்ணியிருந்தா கூட இந்த லீகல் சர்வீசஸ் ரெண்டர் பண்றாங்க பாருங்க, ஃபார்ம் ஆஃப் அட்வொகேட்ஸும் இண்டிவிஜுவல் அட்வொகேட்ஸும், அது எக்ஸம்ப்டான். இட் இஸ் எக்ஸம்ப்டான். இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதர் தன் சீனியர் அட்வொகேட். அப்போ சீனியர் அட்வொகேட்டுக்கு தனி ப்ரொவிஷனான்னு கேட்டா எல்லாம் அதே தான், அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணலாம் ப்ரொவிஷனை. பட் இந்த ஒரு லைனை ரிமூவ் பண்ணிருப்பேன், கேர்ஃபுல்லா நோட் பண்ணிருந்தீங்கன்னா. ஆக்ட்ல ரிமூவ் பண்ணிட்டான். எந்த லைனை சார்? இப்போ இந்த ஃபார்ம் ஆஃப் அட்வொகேட்டோ இண்டிவிஜுவல் அட்வொகேட்டோ இன்னொரு அட்வொகேட்டுக்கோ இன்னொரு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் ஆஃப் அட்வொகேட்ஸ்க்கோ லீகல் சர்வீஸ் ரெண்டர் பண்ணா எக்ஸம்ப்டா? ஆனா சீனியர் அட்வொகேட்டுக்கு அப்படி இல்ல பாருங்க, அந்த லைன் இருக்காது. அப்படின்னா சீனியர் அட்வொகேட் ஒரு அட்வொகேட்டுக்கோ பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் அட்வொகேட்ஸ்க்கோ லீகல் சர்வீசஸ் ரெண்டர் பண்ணாங்கன்னா then it is taxable, it is not exempt. senior advocate render பண்ணா it is exempt கிடையாது, it is taxable. senior advocate தவிர மத்த யாராவது மத்த அட்வொகேட்டுக்கோ மத்த பார்ட்னர்ஷிப் அட்வொகேட்ஸ்க்கோ லீகல் சர்வீஸ் ரெண்டர் பண்ணாங்கன்னா அது exempt. ஆனா சீனியர் அட்வொகேட் taxable. அதனால தான் இந்த லைன் இருக்காது. மத்த மூணும் இருக்கும், மத்த மூணும் அதே தான். இந்த சீனியர் அட்வொகேட் வந்து இஃப் ஹி ப்ரொவைட்ஸ் லீகல் சர்வீசஸ் யாருக்கு? டு எனி பர்சன் அதர் தன் அ பர்சன் கேரிங் ஆன் பிசினஸ் ப்ரொஃபஷன், exempt. அதே மாதிரி இந்த சீனியர் அட்வொகேட் இஸ் ப்ரொவைடிங் லீகல் சர்வீசஸ் யாருக்கு? டு அ பர்சன் ஹூஸ் கேரிங் ஆன் பிசினஸ் ஆர் ப்ரொஃபஷன். பட் அந்த யார் இந்த பிசினஸ் ப்ரொஃபஷன் கேரி ஆன் பண்றாங்களோ அவங்களோட டர்ன் ஓவர் இட் டிட் நாட் எக்ஸீட் சச் அமௌண்ட் இந்த ப்ரிசீடிங் ஃபினான்ஷியல் இயர் as it makes eligible. அந்த 20 லட்சமோ 10 லட்சத்தையோ தாண்டல அப்படின்னா எக்ஸம்ட். அப்படி இல்லைன்னா டாக்ஸபிள்.
அப்படி இல்லாட்டி அப்படி தாண்டிடுச்சு, அந்த த்ரெஷோல்ட் லிமிட்டை தாண்டிடுச்சுன்னா தென் இட் இஸ் டாக்ஸபிள். இப்பதான் கொஸ்டின் வருது. என்ன கொஸ்டின் வருதுன்னா, ஒருவேளை இந்த லீகல் சர்வீசஸ் டாக்ஸபிள்னு வந்துடுச்சுன்னா அந்த டாக்ஸை யார் பே பண்ணணும்? சப்ளையரா, இந்த சென்ஸ் இந்த லீகல் சர்வீசஸ் ரெண்டர் பண்ணக்கூடிய அட்வொகேட்ஸா ஆர் ரெசிபியன்டான்னு கொஸ்டின் வருது. அதுக்கு தான் மேல ப்ரொவிஷன் ஒரே லைன்ல சொல்லிட்டேன். சப்ளை பண்ணுவாங்க இண்டிவிஜுவல் அட்வொகேட்டாவோ சீனியர் அட்வொகேட்டாவோ ஃபார்ம் ஆஃப் அட்வொகேட்ஸாவோ இருந்து, ரெசிபியன்ட் வந்து எனி பிசினஸ் என்டிட்டி லொகேட் இந்த டாக்ஸபிள் டெரிட்டரி. கரெக்டா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆப்வியஸ்லி இந்த பிசினஸ் என்டிட்டி லொகேட் இந்த டாக்ஸபிள் டெரிட்டரியா இருக்கணும். இந்த பிசினஸ் என்டிட்டியோட அக்ரிகேட் ஓனர் ப்ரொசீடிங் இயர்ல அந்த த்ரெஷோல்ட் லிமிட்டை தாண்டி இருக்கணும், 20 lakhs ஆர் 10 lakhs as the case may be. அப்போ என்ன ஆகும்? ஜிஎஸ்டி வரும். அந்த ஜிஎஸ்டி யார் பே பண்ணுவா? இந்த ரெசிபியன்ட் பே பண்ணுவான். அப்படின்னா இந்த பிசினஸ் என்டிட்டி தான் ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் படி பே பண்ணணும். ரொம்ப இம்பார்ட்டன்டான ப்ரொவிஷன் இந்த லீகல் சர்வீசஸ். சம்மா பார்க்கும்போது பெட்டரா புரிஞ்சிடும். எக்ஸலண்ட் சம். ஓகேவா? இல்லஸ்ட்ரேஷன் நம்பர் 5 எக்ஸ்பிளைன் பண்றாங்க பாருங்க. கபில் அண்ட் ஜெயித் மலானி, தே ஆர் பார்ட்னர்ஸ் இன் அ ஃபார்ம் ஆஃப் அட்வொகேட்ஸ். இந்த லீகல் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்றாங்க. சீனியர் அட்வொகேட்னா எக்ஸாம்ல ஸ்பெசிஃபிக்கா சொல்லிடுவாங்க. எதுவும் சொல்லாத பட்சத்தில் வி அஸ்யூம் தே ஆர் நாட் சீனியர் அட்வொகேட்ஸ். இவங்க யாருக்கு சர்வீஸ் ரெண்டர் பண்றாங்க? அட்வொகேட் ஆஃப் டெல்லி ஹைகோர்ட். உங்க எல்லாருக்குமே தெரியும். அட்வொகேட்ஸ் சீனியர் அட்வொகேட் தான், மற்ற யாரும் மற்றவங்க எல்லாம் இன்னொரு அட்வொகேட்டுக்கோ பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் ஆஃப் அட்வொகேட்ஸ்க்கோ ரெண்டர் பண்ணா இட் இஸ் எக்ஸம்டா. அதனால தான் எக்ஸாம் நோ ஜிஎஸ்டி லைபிலிட்டின்ட்டு. இந்த கபிலன் ஜெயித் மலானி பார்ட்னர்ஸ் என்ன பண்றாங்க? இன்னொரு ஃபார்ம் ஆஃப் 5 அட்வொகேட்ஸ்க்கு சர்வீஸ் ரெண்டர் பண்றாங்க. அதுவும் எக்ஸாம்ட், நோ ஜிஎஸ்டி லைபிலிட்டி. இந்த கபிலன் ஜெயித் மலானி யாருக்கு சர்வீஸ் ரெண்டர் பண்றாங்க? ஏபிசி லிமிடெடுக்கு. இந்த ஏபிசி லிமிடெட் யாரு? பிசினஸ் என்டிட்டி. எப்போ பிசினஸ் என்டிட்டிக்கு லீகல் சர்வீஸ் ரெண்டர் பண்றாங்களோ அந்த பிசினஸ் என்டிட்டியோட ப்ரிசீடிங் டோனரோட ப்ரிசீடிங் ஃபினான்ஷியல் இயரோட டோன் எவ்வளோன்னு பார்க்கணும். இந்த கேஸ்ல 20 லட்சத்தை தாண்டி இருக்கு அப்படின்னா அது எலிஜிபிள் ஃபார் ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன். அப்படின்னா ஜிஎஸ்டி வரும். ஜிஎஸ்டி வரும் மட்டும் கிடையாது, அந்த ஜிஎஸ்டி யார் பே பண்ணுவா? ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் ஆப்ரேட்ஸ். ஓகேவா? இங்க சொல்லியிருக்கேன் பாருங்க. ஏபிசி லிமிடெட் a business entity whose turnover of the preceding year is more than 20 lakhs. 20 lakhs தாண்டிடுச்சு preceding financial year. அப்போ எக்ஸம்ஷன் கிடையாது. அந்த என்ட்ரி 45ல பார்த்தோமே, அந்த என்ட்ரி 45 கிடையாது. ஏன் கிடையாது அப்படின்னா இந்த நாட் எக்ஸீடிங் சச் அமௌண்ட் எக்ஸீட் ஆகாட்டி தானே எக்ஸம்ஷன். என்ட்ரி 45ல இதான் 20 லட்சம் தாண்டிடுச்சே அப்படின்னா அப்போ அது வந்து எக்ஸம்ஷன் கிடையாது. என்ட்ரி 45 அதை பத்தி பேசல. அப்போ ஜிஎஸ்டி வரும். அதான் இங்க சொல்லியிருக்கேன். ஏபிசி லிமிடெட் பிசினஸ் என்டிட்டி whose turnover of the preceding year is more than 20 lakhs, so it is not covered by exemption notification. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஜிஎஸ்டி வரும் தெரிஞ்சிடுச்சு. அந்த ஜிஎஸ்டி யார் பே பண்ணுவா? ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் ஆப்ரேட்ஸ். அந்த பிசினஸ் என்டிட்டி தான் ஜிஎஸ்டியை பே பண்ணணும். அப்புறம் இந்த கபிலன் ஜெயித் மலானி யாருக்கு சர்வீஸ் ரெண்டர் பண்றா? XYZக்கு. அவங்க யாரு? பிசினஸ் என்டிட்டி. கரெக்ட். அப்ப பிளைண்டா ஜிஎஸ்டி வரும்னு சொல்ல முடியாது. அந்த பிசினஸ் என்டிட்டியோட ப்ரெசிடிங் ஃபினான்ஷியல் இயர்ல அக்ரிகேட் ஓனர் எவ்வளோன்னு பாருங்க. அந்த த்ரெஷோல்ட் லிமிட்டை தாண்டி இருக்கா? 20 lakhs ஆர் லெஸ்ன்ட்டா. அப்போ டெஃபினட்டா ஜிஎஸ்டி வராது. இட் இஸ் எக்ஸம்ட். சொல்லிட்டான் பாருங்க. XYZ லிமிடெட் பிசினஸ் என்டிட்டி whose turnover of the preceding year is 20 lakhs or less, exempt. So no GST liability. எப்போ GST liability இல்லையோ, why should I analyze unnecessarily forward charge or reverse charge ஆன? ராகேஷ் அண்ட் இண்டிவிஜுவல் அப்படின்னா பிசினஸ் ஆர் என்டிட்டி பண்ணாதவங்களுக்கு தான் எக்ஸம்ட் ஆச்சு. ப்ரொவிஷனே என்ட்ரி 45ல கிளீனா சொல்லிட்டானே. லீகல் சர்வீசஸ் வந்து இஃப் யூ ரெண்டர் டு எனி பர்சன் அதர் தன் பர்சன் கேரிங் ஆன் பிசினஸ் ஆர் ப்ரொஃபஷன், ஆப்வியஸ்லி ஜிஎஸ்டியே கிடையாது. இட் இஸ் எக்ஸம்ட் என்ட்ரி 45 படி. அப்ப அந்த ராகேஷ்க்கு ரெண்டர் பண்ணும்போது இட் இஸ் எக்ஸம்ட். கிளியரா இருக்கா? இல்லஸ்ட்ரேஷன் 6 இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக படிக்கலாம். ஃபைனல் லெவலில் கேட்கக்கூடிய மாடல் டைப் ஆஃப் ப்ராப்ளம் இதெல்லாம். சி லிமிடெட் பார்த்தீங்கன்னா தேவ கோடவுன் மும்பை 7th July 2021 பெரிய ஒரு கேஷுவாலிட்டி நடந்துருச்சு. கோடவுனில் நிறைய ஒர்க்கர் இறந்து போயிட்டாங்க. ஃபயர் நடந்திருக்கு. அதனால எல்லாமே எரிஞ்சு போயிடுச்சு. கேஷுவாலிட்டியும் நடந்திருக்கு. ஒர்க் பண்ணக்கூடிய எம்ப்ளாயீஸ்லாம் இறந்துட்டாங்க சில பேர். ட்ரேட் யூனியன் என்ன பண்ணிட்டான்? காம்பன்சேஷன் ஃபைல் பண்ணிட்டான். இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா 45 ஒர்க்கர் இறந்து போயிட்டாங்க. ஒருத்தருக்கும் 20 லட்சம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரேட் யூனியன் என்ன பண்ணிட்டான்? இந்த கம்பெனிக்கு அகைன்ஸ்டா, சி லிமிடெடுக்கு அகைன்ஸ்டா கோர்ட்ல போய் கேஸ் ஃபைல் பண்ணிட்டான். இப்போ சி லிமிடெட் அதை டிஃபெண்ட் பண்றாங்க இந்த கேஸை. யார் மூலமானா ஒரு சீனியர் அட்வொகேட் சுரேஷ் மோட்வானி அப்படின்ற ஒரு சீனியர் அட்வொகேட்டை வச்சு கேஸ் ஃபைல் பண்றாங்க. இந்த சுரேஷ் மோட்வானி என்ன பண்றாருன்னா இஸ் சார்ஜிங் 50 lakhs as a professional legal fee assuming GST rate is 18%. கொஸ்டின் என்ன கேட்கறான்னா வெதர் இந்த சர்வீஸ் பை அட்வொகேட் எக்ஸம்டா, அப்படி இருந்து அது இல்லைன்னா யார் ஜிஎஸ்டி பே பண்ணணும், எவ்வளோ ஜிஎஸ்டி பே பண்ணணும், ஒருவேளை இந்த சி லிமிட்டெடுக்கு ஐடிசி 10,000 இருந்ததுன்னா இன்புட் டாக் ரேட் எலக்ட்ரானிக் ரேட் லெஜர் ஆல்ரெடி 10,000 இருந்ததுன்னா நெட் ஜிஎஸ்டி லைபிலிட்டி எவ்வளோ, வாட் இஸ் த ஸ்டேட்டஸ் ஆஃப் ஜிஎஸ்டி பெய்ட் பை ரெசிபியன்ட் அண்டர் RCM, ஃபைனலாக என்ன ப்ரொஃபஷனல் ஃபீ பே பண்ணணும் சீனியர் அட்வொகேட்டுக்கு. இத்தனை கொஸ்டின்ஸ் இருக்கு.
ரொம்ப இம்பார்ட்டன்ட், உங்க எல்லாருக்குமே தெரியும். இங்க நோட் பண்ணி பாருங்க, லீகல் சர்வீசஸ் இன்வால்வ் ஆகுது. என்ட்ரி 45 ஃபர்ஸ்ட் எக்ஸாம்டா இல்லையான்னு செக் பண்ணிக்கலாம். என்ட்ரி 45 என்ன சொல்லுது? லீகல் சர்வீசஸை பிசினஸ் என்டிட்டிக்கு ரெண்டர் பண்ணி அந்த பிசினஸ் என்டிட்டியோட ப்ரிசீடிங் அக்ரிகேட் டர்ன் ஓவர் சே அந்த த்ரெஷோல்ட் லிமிட்டை தாண்டி இருந்ததுன்னா ஜிஎஸ்டி வரும். ரெசிபியன்ட் ஹஸ் டு பே ஜிஎஸ்டி. ஓகேவா? இந்த கேஸ்ல பாருங்க, இதெல்லாம் அப்ளிகபிளா தான் செக் பண்ணிட்டே வரலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, டோனர் ஆஃப் த பிசினஸ் என்டிட்டி ப்ரிசீடிங் இயர்ல ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது சொல்லியிருக்கானான்னு பார்த்தீங்கன்னா, கொஷின்ல ஸ்பெசிஃபிக்காக எங்கேயாவது சொல்லியிருக்கானான்னு பார்க்குறீங்களா? ஒரே நிமிஷம் இருங்க. கொஷின்ல எங்கேயும் சொல்லலை. ஸோ வி அசியூம் இந்த கேஸில் என்ன அசியூம் பண்ணிக்க போறோம் அப்படின்னா, இந்த சி லிமிட்டடோட ப்ரிசீடிங் ஃபினான்ஷியல் இயரோட அக்ரிகேட் டர்ன் ஓவர் அந்த த்ரெஷோல்ட் லிமிட்னு சொல்லக்கூடிய 20 lakhs தாண்டிடுச்சுன்னு அசியூம் பண்ணிக்க போறோம். அப்போ டெஃபினட்டா ஜிஎஸ்டி வரும். எப்போ ஜிஎஸ்டி வருமோ, பிசினஸ் என்டிட்டி அவங்க, அப்போ இவங்க தான் ஆர்சிஎம் படி டாக்ஸ் பே பண்ணணும். அப்போ அந்த சி லிமிட்டட் தான் பே பண்ணி ஆகணும். கீழே சொல்லிட்டேன் பாருங்க, டர்ன் ஓவர் பிசினஸ் என்டிட்டி வி ஆர் கோயிங் டு அசியூம் இட் எக்ஸீட்ஸ் 20 lakhs. இது வந்து அசம்ஷன். 20 lakhs exceed ஆகுது அக்ரிகேட் டர்ன் ஓவர் ப்ரிசீடிங் ஃபினான்ஷியல் இயர்லன்னு. அப்போ எப்போ எக்ஸீட் ஆயிடுச்சோ, எக்ஸப்ஷன் நோட்டிஃபிகேஷன்ஸ்ல கூட என்ட்ரி 45ல கவர் ஆகல, ஜிஎஸ்டி பே பண்ணணும். இந்த ஜிஎஸ்டி யார் பே பண்ணுவா? இந்த சி லிமிடெட், அவங்க தான் ரெசிபியன், அவங்க தான் ஜிஎஸ்டி பே பண்ணணும். 18%, assuming intrastate transaction, CGST 9%, HGST 9%. அந்த ப்ரொஃபஷனல் ஃபீ எவ்வளோ? 50 லட்ச ரூபா சார்ஜ் பண்றாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 4,50,000 சிஜிஎஸ்டிக்கும் 4,50,000 HGSTக்கும். இப்போ இந்த சி லிமிடெட் ஐடிசி எடுத்துக்கலாமான்னு கேட்டா, நம்ம தான் ஆல்ரெடி படிச்சிருக்கோமே, ஜிஎஸ்டி ஆன் அவுட்வர்ட் சப்ளை பே பண்றதுக்கு இன்புட் டாக்ஸ் ஆன் இன்வர்ட் சப்ளை எடுத்துக்கலாம், பே பண்ணியிருந்தது ஏதாவது. இப்போ ஆர்சிஎம் ஜிஎஸ்டி பே பண்றீங்களா? ஆர்சிஎம் இட் இஸ் நாட் அ டாக்ஸ் ஆன் அவுட்வர்ட் சப்ளை, இட்ஸ் அ டாக்ஸ் ஆன் இன்வர்ட் சப்ளை. அப்போ எடுத்துக்க முடியாது ஐடிசி. அப்போ ஐடிசி இஸ் நாட் அலோட் டு பி யூட்டிலைஸ் பை ரெசிபியன்ட் வைல் பேயிங் ஜிஎஸ்டி அண்டர் ஆர்சிஎம். அப்போ ஃபர்ஸ்ட் இந்த 4,50,000 பே பண்ணணும். பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஐடிசி கிரெடிட் எடுத்துக்கலாம். அப்போ நெட் ஜிஎஸ்டி லைபிலிட்டிக்கு எவ்வளோ? இந்த கேஸ்ல சி லிமிடெடுக்கு 9 lakhs பே பண்ணணும். அதான் இங்க கீழே சொல்லியிருக்கேன். ஆஃப்டர் பேமெண்ட் ஆஃப் ஜிஎஸ்டி அண்டர் ஆர்சிஎம் த சேம் கேன் பி அவைல்ட் அஸ் ஐடிசி அகைன்ஸ்ட் அவுட்வர்ட் சப்ளை. ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா, இன்கம் டேக்ஸ் ப்ரொவிஷனை கொஞ்சம் கார்லேட் பண்ணி படிக்கணும். இன்கம் டேக்ஸ்ல தேர் செக்ஷன் கால் 194D ஆஃப் த இன்கம் டேக்ஸ் ஆக்ட். இந்த 194D எதை பத்தி பேசுதுன்னா, இட் டாக்ஸ் அபவுட் டிடிஎஸ், டாக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸ். அப்படின்னா, ஒருவேளை ப்ரொஃபஷனல் ஃபீயோ டெக்னிக்கல் ஃபீஸ் சர்வீசஸ்க்காக ப்ரொஃபஷனல் ஃபீஸ் ஃபார் ப்ரொஃபஷனல் டெக்னிக்கல் சர்வீஸ் பே பண்றவங்க டிடிஎஸ் பிடிச்சிட்டு தான் பே பண்ணணும் அண்டர் செக்ஷன் 194J. பேரலா ரெஃபர் பண்ணுங்க. எவ்வளவு பர்சன்ட் பிடிக்கணும்? 10% பிடிக்கணும். அப்ப 50 லட்ச ரூபா பே பண்றதுக்கு முன்னாடி இந்த என்டிட்டி 10% பிடிச்சுருவாங்க. 50 lakhsல 10%. 50 lakhsல 10% போட்டா 5 lakhs பிடிச்சிருவாங்க. ரிமைனிங் இந்த 5 lakhs என்ன பண்ணுவாங்க? they have to pay to the government as per income tax provision. அப்போ ஃபைனலா சீனியர் அட்வொகேட்டுக்கு என்ன காசு பே பண்ணுவாங்க தெரியுமா? இந்த சி லிமிடெட் இந்த இதுல 50 லட்ச ரூபா ப்ரொஃபஷனல் ஃபீ கேட்டாரு, அதுல 5 லட்ச ரூபா டிடிஎஸ் பிடிச்சிட்டு ரிமைனிங் 45 lakhs they will pay. இது வந்து we have to read along with 194J. ரொம்ப இம்பார்ட்டன்ட் நோட்டு, there is no TDS on GST. அந்த டிடிஎஸ்க்கு ஜிஎஸ்டி கிடையாது. there is no TDS on GST. 194 ஜேவை கம்பேர் பண்ணி படிக்கணும். அப்போ இந்த சம்மோட சாராம்சம் என்னன்னு கேட்டா, சுரேஷ் மோட்வானி லீகல் சர்வீசஸ் ரெண்டர் பண்றாரு ஒரு பிசினஸ் என்டிட்டிக்கு. அந்த பிசினஸ் என்டிட்டியோட அக்ரிகேட் ஓனர் ப்ரெசிடிங் ஃபினான்ஷியல் இயர்ல அந்த த்ரெஷோல்ட் லிமிட் 20 lakhs தாண்டிடவே பிசினஸ் என்டிட்டி, அப்போ ஆர்சிஎம் ஆப்ரேட், அந்த பிசினஸ் என்டிட்டி தான் ஜிஎஸ்டி பே பண்ணணும். எவ்வளவு ஜிஎஸ்டி பே பண்ணுவாங்க? 4,50,000. இந்த 4,50,000 பே பண்ணும்போது ஐடிசி எடுத்துக்கலாமான்னு கேட்டா, ஐடிசி இஸ் நாட் அலோட் டு பி யூட்டிலைஸ்ட் பை தி ரெசிபியன்ட் வைல் பேயிங் ஜிஎஸ்டி அண்டர் ஆர்சிஎம். ஓகேவா? பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த அமௌண்ட்டை கிரெடிட் எடுத்துக்க முடியும். அதுக்கப்புறம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், செக்ஷன் 194D வில் ஆப்ரேட். 194 டாக்ஸ் அபவுட் டிடிஎஸ் ஆன் ஃபீஸ் ஃபார் ப்ரொஃபஷனல் டெக்னிக்கல் சர்வீசஸ் 10%. இப்போ பே பண்றவங்க அதை மைனஸ் பண்ணிட்டு ரிமைனிங் அமௌண்ட்டை தான் பேர் அதை மைனஸ் பண்ணிட்டு ரிமைனிங் அமௌண்ட்டை தான் அட்வொகேட்ஸ்க்கு பே பண்ணுவாங்க. 45 lakhs. மறக்காம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, there is no TDS on GST. அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் ஏஜென்ட், சப்ளையர் ஆஃப் சர்வீஸ் இன்சூரன்ஸ் ஏஜென்ட் ஆயிருந்து ரெசிபியன்ட் ஆஃப் சப்ளை வந்து எனி பர்சன் கேரிங் ஆன் இன்சூரன்ஸ் பிசினஸ் அப்படி இருந்ததுன்னா, சப்ளையர்னு சொல்லக்கூடிய அந்த இன்சூரன்ஸ் ஏஜென்ட் ஜிஎஸ்டி பே பண்ண மாட்டான். அவனுக்கு பதில் ரெசிபியன்ட் ஹஸ் டு பே டாக்ஸ். அப்போ சப்ளையர் ஆஃப் சர்வீஸ் இன்சூரன்ஸ் ஏஜென்டா இருந்து recipient of supply, if it is any person carrying on insurance business located in the taxable territory, the recipient has to pay tax under reverse charge mechanism. ரமேஷ் என்றவன் இன்சூரன்ஸ் ஏஜென்ட் எல்ஐசியில
3,80,000 இன்சூரன்ஸ் கமிஷன் வாங்குறான். இன்சூரன்ஸ் கம்பெனி என்ன சொல்லுதுன்னா, ரமேஷ் தான் சப்ளையர் ஆஃப் சர்வீசஸ், ஸோ இயர்ஸ் டு பே ஜிஎஸ்டி அப்படின்னு இன்சூரன்ஸ் கம்பெனி சொல்லுது. இப்போ நம்ம இதை கமெண்ட் பண்ண போறோம். என்ன கமெண்ட் பண்ண போறோம்? நம்ம எல்லாருக்குமே தெரியும், த சர்வீஸ் பை ஏஜென்ட் டு இன்சூரன்ஸ் கம்பெனி இஸ் கவர்ட் அண்டர் RCM. தேர்ஃபோர் ரெசிபியன்ட்னு சொல்லக்கூடிய ரமேஷ் யாருக்கு சரண்டர் பண்றான்? இன்சூரன்ஸ் ஏஜென்ட், இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு. அப்போ இன்சூரன்ஸ் கம்பெனி தான் ரெசிபியன்ட். the recipient has to pay GST. say in the case la 3,80,000 GST percent 18% na 68,400 இன்சூரன்ஸ் கம்பெனி கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணணும். ரெசிபியன்ட் அதான் இன்சூரன்ஸ் கம்பெனி, அவங்க தான் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணணும். இங்கேயும் இன்கம் டேக்ஸ் ப்ரொவிஷன் ஒன்று கார்லேட் பண்ணணும். செக்ஷன் 194D விச் டாக்ஸ் அபவுட் TDS ஆன் தி இன்சூரன்ஸ் கமிஷன். இன்சூரன்ஸ் கமிஷன் பே பண்ணுறதுக்கு முன்னாடி டாக்ஸ் டிடக்டட் சோர்ஸ்னு சொல்லக்கூடிய 5% பேமெண்ட் அமௌண்ட்லேருந்து மைனஸ் பண்ணிக்கணும். இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டுக்கு எவ்வளோ பே பண்ணுறாங்க இன்சூரன்ஸ் கம்பெனி? 3,80,000. 3,80,000ல் 5% TDS மைனஸ் பண்ணிட்டா 5% எவ்வளோ வருது? 19,000 வரும். அதுதான் இந்த 19,000 இன்சூரன்ஸ் கம்பெனி கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணிடும். இப்போ ஃபைனலாக கமிஷன் ஏஜென்ட்டுக்கு என்ன பே பண்ணும் அப்படின்னா, டோட்டல் கமிஷன் 3,80,000 அல்ல TDS சொல்லக்கூடிய டாக்ஸ் டிடக்டட் சோர்ஸ் 19,000 பிடிச்சிரும். இதுக்கு 194D படி. அப்போ ரிமைனிங் 3,61,000 ஏஜென்ட்டுக்கு பே பண்ணும். அகைன் there is no TDS on GST. அடுத்தது ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம்ல நெக்ஸ்ட் சொல்றது சேல் ஆஃப் காப்பிரைட் சர்வீசஸ். இந்த மியூசிக் கம்போசர், போட்டோகிராஃபர், ஆர்டிஸ்ட் ஆர் த லைக் இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, காப்பிரைட்டை டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க ஆர் அவங்களோட ஒர்க்கை யூஸ் பண்ணிக்கலான்றதுக்காக காப்பிரைட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்கன்னா, தென் அந்த கேஸ்ல ரெசிபியன்ட் தான் ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் படி GST பே பண்ணோன்ட்டான். சொல்றான் பாருங்க, சப்ளையர் ஆஃப் சர்வீஸ், மியூசிக் கம்போசர், போட்டோகிராஃபர், ஆர்டிஸ்ட் ஆர் த லைக். யாரா ரெசிபியன்ட் ஆஃப் சப்ளை அப்படின்னா, ஒருவேளை மியூசிக் கம்பெனியோ, ப்ரொடியூசர் ஆர் த லைக் லொக்கேட் இந்த டாக்ஸபிள் டெரிட்டரி. இவங்களுக்கு காப்பிரைட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணா, தென் இந்த ரெசிபியன்ட்னு சொல்லக்கூடிய அந்த மியூசிக் கம்பெனி, ப்ரொடியூசர் யார் வாங்கிக்கிறாங்களோ அந்த காப்பிரைட்ஸ் இதை யூஸ் பண்ணுறாங்களோ, இப்போ இந்த கேஸில் மியூசிக் கம்போசர் CD போட்டு வச்சிருக்கான், அந்த காப்பிரைட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டான் சோனி மியூசிக் கம்பெனிக்குன்னா, அந்த சோனி மியூசிக் கம்பெனி தான் ரெசிபியன்ட் ஆஃப் சப்ளை. தென் த மியூசிக் கம்பெனி, ப்ரொடியூசர் அதை லைக் லுக் இன் டாக்ஸபிள் டெரிட்டரி, தே நீட் டு பே டாக்ஸ் பேஸ்ட் ஆன் ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம். பியூட்டிஃபுல் சம் கீழே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 4th September 2020 இளையராஜா ஃபேமஸ் மியூசிக் கம்போசர் என்ன பண்றாரு? 3 கோடி வாங்குறாரு கன்சிடரேஷன். யார்கிட்டேருந்து? ஃப்ரம் சரிகமா லிமிடெட்லேருந்து. எதுக்குன்னா, இளையராஜா என்ன பண்றாரு? ஃபார் த சேல் ஆஃப் காப்பிரைட் ஆஃப் ஹிஸ் ஒரிஜினல் மியூசிக் ஆல்பம். அவரோட ஒரிஜினல் மியூசிக் ஆல்பமோட காப்பிரைட்டை வித்துடுறாரு. யாரு? இளையராஜா. இப்போ பாருங்க மேல, மியூசிக் சப்ளையர் ஆஃப் சர்வீஸ், மியூசிக் கம்போசர் யாருக்கு விற்கிறாரு? இந்த மியூசிக் கம்பெனிக்கோ, ப்ரொடியூசர் ஆர் லைக் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு. அப்போ ரெசிபியன் தான் GST பே பண்ணணுமா? ஏன்னா ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் ஆப்ரேட் ஆகுமா? ஞாபகம் வச்சுக்கோங்க பேக் எண்ட்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, கொஸ்டின்ல சொல்றான், ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டாரு. he finished his work. he also made the CD available to the music company on 20th July 2020 and raised the invoice on 24th July 2020. நல்லா புரிஞ்சுக்கோங்க. 4th September 2020 3 லட்சம் கன்சிடரேஷனா வாங்கிடுறாரு. வாங்கினதுக்கு அப்புறம் ஒர்க் எல்லாம் முடிச்சு கொடுக்குற டேட்டு 20 July 2020. he finishes work and made available the CD to the music company on 20th July. எப்போ இன்வாய்ஸ் ரைஸ் பண்றாருன்னு பார்த்தா, அந்த 3 crores-க்கு he raised the invoice on 24th July 2020 தான் இன்வாய்ஸ் ரைஸ் பண்றாரு. இப்போ என்ன கொஸ்டின் கேட்கறாங்கன்னா, do you think GST is payable on the service as a forward charge mechanism? ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாட் இஸ் அ டைம் ஆஃப் சப்ளைன்னு கேட்டான். ஸோ ஐ தாட் இந்த சம்மில் உங்களுக்கு TOS பற்றியும் கொஞ்சம் குயிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணிடலான்றதுக்காக நான் சம்மை கொடுத்தேன். ஏன்னா TOS ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் எப்படி ஆப்ரேட் ஆகுன்றது ஈஸியாக தெரிஞ்சிடும். அப்போ இந்த சம்மில் நோட் பண்ணீங்கன்னா, மியூசிக் கம்போசர் காப்பிரைட்டை விற்கிறாரு அப்படின்னா, ஆப்வியஸ்லி அந்த மியூசிக் கம்பெனின்னு சொல்லக்கூடிய ரெசிபியன் தான் டாக்ஸை பே பண்ணணும். ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் ஆப்ரேட். அப்போ இந்த ஆன்சரில் இங்கே மென்ஷன் பண்ணிட்டேன். இந்த மாதிரி சர்வீஸ் லைக் லிட்டரரி, மியூசிக்கல், ஆர்டிஸ்டிக் ஒர்க் have been specified under GST, have been specified under CGST notification on which the recipient like publisher, music company, producer, they are required to pay GST under reverse charge mechanism. இந்த கேஸ்ல சரிகமா லிமிடெட் தான் they need to pay GST under reverse charge mechanism. எப்போ ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் ஆப்ரேட் ஆகுதோ அந்த மாதிரி சமயத்துல எப்படி TOS சொல்லக்கூடிய டைம் ஆஃப் சப்ளை கண்டுபிடிக்கணும்ன்றதும் ப்ரொவிஷன் இருக்கு. மறக்காம TOS சொல்லக்கூடிய டைம் ஆஃப் சப்ளை டாபிக்கை ரெஃபர் பண்ணிக்கோங்க. இல்ல என்ன சார் ப்ரொவிஷன் சொல்றதுன்னா, since tax is payable under RCM, time of supply shall be the earliest of the following 2 dates. என்ன சார் 2 dates? First, the date of payment as entered in the books of accounts of the recipient or the date on which payment is debited in his bank account, whichever is earlier. அப்படின்னா அவர் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல பேமெண்ட் வந்துருச்சுன்னு எந்த டேட்ல என்டர் பண்றாரோ அந்த டேட்டு யாரு? ரெசிபியன்ட். ஏன்னா அந்த ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் ஆப்ரேட் ஆகுதுல்ல, ரெசிபியன்ட் சைட்ல இருந்து பேசலாம்.
The date of payment as entered in the books of accounts of the recipient or the date on which payment is debited in the bank account, whichever is earlier. இந்த கேஸ்ல சப்ளையர் வந்து இந்த கேஸ்ல இளையராஜா, யாரு ரெசிபியன்ட்? சரிகமா லிமிடெட். இப்ப ரெசிபியன்ட் தான் he has to pay GST under reverse charge mechanism. கரெக்டா? ஓகே. இப்போ என்ன, வாட் இஸ் த டைம் ஆஃப் சப்ளை? எந்த டேட்டுக்குள்ள நான் எந்த இந்த சென்ஸ் வாட் இஸ் த டைம் ஆஃப் சப்ளைன்னு எனக்கு தெரியணும். ஏன்னா சப்சிக்வெண்ட் வந்து 20th நான் ஜிஎஸ்டி பே பண்ணணும்னு. அப்போ இந்த டைம் ஆஃப் சப்ளை எப்படி கண்டுபிடிக்கலாம்? ரேட் ஆஃப் பேமெண்ட் as entered in the books of accounts of the recipient or the date on which payment is debited as bank account, whichever is earlier. அதே மாதிரி the date immediately following 60 days from the date of issue of invoice or any other document by whatever a name called in lieu thereof by the supplier. இது ரெண்டுத்துல எந்த டேட் ஏர்லியஸ்ட் டேட்டோ அந்த டேட். ஓகேவா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்றான் பாருங்க. அந்த டேட் immediately following 60 days from the date of issue of invoice. டேட் ஆஃப் இஷ்யூ ஆஃப் இன்வாய்ஸ்ல இருந்து 60 நாள் கால்குலேட் பண்ணிட்டு அதுக்கு அடுத்த நாள் அப்படின்னா லிட்டரலா டேட் ஆஃப் இன்வாய்ஸ் பிளஸ் 61 டேஸ்ன்னு அர்த்தம். அப்ப இந்த சம்ல பாத்தீங்கன்னா டேட் ஆஃப் பேமெண்ட் as entered in the books of accounts of the recipient or the date on which payment is debited in his bank account, whichever is earlier. இந்த கேஸ்ல let us assume 4th September he received 3 crores of consideration. அப்படின்னா recipient சைட்ல இருந்து பார்க்கும்போது அவர் அன்னைக்கு தான் பேமெண்ட் பண்ணிருக்காங்க, அவங்க புக்ஸ்ல என்ட்ரி போட்டிருக்காங்கன்னு அசியூம் பண்ணிட்டீங்கன்னா அப்போ ஈவன் நம்பர் 1 என்ன? டேட் ஆஃப் பேமெண்ட் as entered in the books of accounts of the recipient. என்னைக்கு டெபிட் ஆச்சு பேங்க்லன்ற டீடைல் இல்ல. ஸோ அந்த 4th September 2020 அதுதான் ஏர்லியர்னு அசியூம் பண்ணிக்கிறேன் ஈவென்ட் 1ல. ஈவென்ட் 2 என்ன சொல்ல வருது? the date immediately following 60 days from the date of issue of invoice or any other document by whatever a name called in lieu thereof by the supplier. அப்படின்னா எப்போ இன்வாய்ஸ் ரைஸ் பண்றாங்களோ அதுலேருந்து 60 நாள் கால்குலேட் பண்ணிட்டு அதுக்கு அடுத்த நாள் the date immediately following 60 days. 60 டேஸ்க்கு இமீடியட்டா ஃபாலோ பண்றது என்ன? 61th டே. அப்ப லிட்டரா சொல்ல போனா டேட் ஆஃப் இன்வாய்ஸ் பிளஸ் 61. டேட் ஆஃப் இன்வாய்ஸ் என்ன இந்த சம்ல? டேட் ஆஃப் இன்வாய்ஸ் என்ன சார் அப்படின்னா கொஸ்டின்லயே சொல்லிட்டானே எப்போ இன்வாய்ஸ் ரைஸ் பண்றாரு. ஃபினிஷஸ் ஒர்க் இன்வாய்ஸ் ரைஸ் ஆன் 24 July 2020. அப்போ 24 July 2020 இருந்து 61 டேஸ் நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. இங்க கால்குலேட் பண்ணிருக்கேன். ஜூலைல 7 டேஸ், ஆகஸ்ட்ல 31, செப்டம்பர்ல 23, அப்போ டோட்டலா 61. அப்போ செப்டம்பர் 23rd தான் டேட் ஆஃப் இன்வாய்ஸ் பிளஸ் 61 டேஸ். அப்போ 23rd செப்டம்பர். டைம் ஆஃப் சப்ளைன்றது என்ன? இது ரெண்டுத்துல எது ஏர்லியரோ அந்த டேட். ஓகேவா? அப்ப டைம் ஆஃப் சப்ளையர் இஸ் earlier of the 2 dates. அப்போ TOS is 4th September. TOS is 4th September. ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டுபிடிச்சாச்சா? எக்ஸலன்ஸ். இல்ல சம்மோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா TOS RCM ஆப்பரேட் ஆச்சுன்னா we have to see 2 condition. Event 1 I mean 2 events. அதுல எது earlier அதுதான். The date of payment as entered in the books of accounts of the recipient or the date on which payment is debited in his bank account, whichever is earlier. Number 2, the date immediately following 60 days from date of issue of invoice. In other words, date of invoice plus 61 days இங்க மென்ஷன் பண்ணிருக்கேன் பாருங்க. இந்த சம்ல கால்குலேட் பண்ணா 4th September or 23rd September, whichever is earlier, 4th September. அதுதான் என்னோட TOS. அடுத்தது ரெண்டிங் ஆஃப் இம்மூவல் ப்ராப்பர்ட்டி பை கவர்மெண்ட். ஏன்னா இதுவும் ஆர்சிஎம்ல கீழே கவர் ஆகுது. சப்ளையர் ஆஃப் சர்வீஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், யூனியன் டெரிட்டரி, லோக்கல் அத்தாரிட்டி. யாரு ரெசிபியன்ட்? who is liable to pay அப்படின்னு கேட்டா ஒருவேளை ரெஜிஸ்டர்ட் பர்சன் கேரிங் அவுட் பிசினஸ் ஆர் ப்ரொஃபஷன். ரெசிபியன்ட் வந்து பிசினஸ் ஆர் ப்ரொஃபஷன் கேரி ஆன் பண்ணக்கூடிய ஜிஎஸ்டியில் ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய பர்சனா இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா ரெசிபியன்ட் ஹஸ் டு பே டாக்ஸ், நாட் த சப்ளையர். அது மட்டும் இல்ல, இட் இஸ் டாக்ஸபிள். ஜிஎஸ்டி எப்போ வரும்? ஒன்லி இஃப் த கன்சிடரேஷன் எக்ஸீட்ஸ் 5,000. In case of continuous service, rupees 5,000 in a financial year. Otherwise, transaction exempt. GST கிடையாதுன்னும் போது ஃபார்வர்ட் சார்ஜா ரிவர்ஸ் சார்ஜான கொஸ்டினே கிடையாது. ஓகேவா? அப்போ சப்ளையர் ஆஃப் சர்வீஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், யூனியன் டெரிட்டரி, லோக்கல் அத்தாரிட்டி. recipient of supply, registered person carrying out business or profession, taxable only if consideration exceeds 5,000. In case of continuous service, rupees 5,000 a financial year. அப்படி தாண்டலனா it is exempt. நோட் பண்ணிக்கோங்க இங்க இம்பார்ட்டன்ட் நோட். இஃப் த ரெசிபியன்ட் இஸ் கேரிங் அவுட் பிசினஸ் ஆர் ப்ரொஃபஷன், பிசினஸ் ஆர் ப்ரொஃபஷன் தான் சார் கேரி ஆன் பண்றான் ரெசிபியன்ட், ஆனா இஸ் நாட் ரெஜிஸ்டர்ட் பர்சன் நினைச்சுக்கோங்க, அது ஆர்சிஎம் அப்ளிகபிள் ஆகாது. ஸ்ட்ரெயிட்டா சமோச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ரெண்டல் இன்கம் ரிசீவ் பை தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட். தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் ரெண்டல் இன்கம் ரிசீவ் பண்றாங்க இம்மூவல் ப்ராப்பர்ட்டியை வாடகைக்கு விட்டு. யாருக்கு வாடகைக்கு விடுறாங்க? கணேஷ் பிரைவேட் லிமிடெட். கணேஷ் பிரைவேட் லிமிடெட் ரெஜிஸ்டர்ட் பர்சன். ஓகேவா? அவங்களோட டர்ன் ஓவர் ஆஃப் த கம்பெனி 18 லட்ச ரூபா இந்த ப்ரிசீடிங் ஃபினான்ஷியல் இயர்.
ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா இந்த ப்ரெசிடிங் ஃபினான்ஷியல் இயர் கொடுத்துருக்க டோன் ஓவர் இட் இஸ் இரலவெண்ட் இந்த சம்முக்கு. ஏன் அப்படின்னா சப்ளை பண்றவங்க கவர்மெண்டா இருந்து அவங்க இம்மூல் ப்ராப்பர்ட்டியை வாடகைக்கு விட்டு யாருக்கு பிசினஸ் ப்ரொஃபஷன் கேரி ஆன் பண்ணக்கூடிய ரெஜிஸ்டர்ட் பர்சனுக்கு தென் அந்த ரெஜிஸ்டர்ட் பர்சன் சொல்லக்கூடிய ரெசிபியன் தான் ஜிஎஸ்டி பே பண்ணணும்னு ப்ரொவிஷன் சொல்லுது. அப்போ இந்த கேஸ்ல தமிழ்நாடு கவர்மெண்ட் வாடகைக்கு விடுறாங்க இம்மூல் ப்ராப்பர்ட்டியை யாருக்கு கணேஷ் பிரைவேட் லிமிடெடுக்கு. அந்த கணேஷ் பிரைவேட் லிமிடெடும் ரெஜிஸ்டர்ட் பர்சன். அப்போ ஆர்சிஎம் ஆப்ரேட் ஆகும். கணேஷ் பிரைவேட் லிமிடெட் ஹேஸ் டு பே ஜிஎஸ்டி அண்டர் ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம். ப்ரீவியஸ் இயர்ல என்ன டோன் ஓவரானா இருக்கட்டும் கணேஷ் பிரைவேட் லிமிடெட் 20 lakhs இருக்கட்டும், அது கம்மியா இருக்கட்டும் அதிகமா இருக்கட்டும், தட் இஸ் இம்மெட்டீரியல். வேணும் உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்காக கொஸ்டின் இந்த கொடுத்துருக்காங்க அந்த டீடைல். ஸ்டேட் வித் ரீசன் யாரு ஜிஎஸ்டி பே பண்ணணும்னு கொஸ்டின்ல கேட்டிருக்கான். ஆப்வியஸ்லி சப்ளையர் ஆஃப் சர்வீஸ் என்ன, ரெசிபியன்ட் ஆஃப் சப்ளை என்னன்னு தெரியும். இப்போ இந்த கேஸ்ல சப்ளையர் ஸ்டேட் கவர்மெண்டா இருந்து ரெசிபியன்ட் ரெஜிஸ்டர்ட் பர்சன் கேரிங் அவுட் பிசினஸ் ப்ரொஃபஷனா இருக்கவே ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் ஆப்ரேட் ஆகும். த பர்சன் ஹூஸ் லைபிள் டு பே ஜிஎஸ்டி இஸ் ரெசிபியன்ட், தட் இஸ் கணேஷ் பிரைவேட் லிமிடெட் தான் பே பண்ணணும். த டோனர் ஆஃப் த கம்பெனி த ப்ரெசிடிங் ஃபினான்ஷியல் இயர் இஸ் irrelevant. அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சர்வீசஸ் இம்போர்ட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு சர்வீசஸ் ப்ரொவைட் பண்றோம், ஃபாரின்ல இருக்கா, நீங்க இந்தியாவில் இருக்கீங்கன்னா ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் ஆப்ரேட் ஆகும். நீங்க தான் டாக்ஸ் பே பண்ணணும். அதுதான் இந்த கேஸ். சப்ளையர் ஆஃப் சர்வீஸ் வந்து எனி பர்சன் லொக்கேட் இந்த நான் டாக்ஸபிள் டெரிட்டரி. ரெசிபியன்ட் ஆஃப் சப்ளை யாருன்னு கேட்டா எனி பர்சன் சிச்சுவேட் இந்த டாக்ஸபிள் டெரிட்டரி. நீங்க இந்தியாவில் இருக்கீங்க, உங்களுக்கு சப்ளை பண்றவன் இஸ் லொக்கேட்டட் இந்த நான் டாக்ஸபிள் டெரிட்டரி, இந்தியாவில் இல்ல. அப்ப என்ன பண்ணணும், நீங்க தான் ஆர்சிஎம் ஆப்ரேட் ஆகணும், நீங்க தான் பே பண்ணணும். ரெசிபியன்ட் ஹஸ் டு பே டாக்ஸ் அண்டர் ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம். ஓகேவா? இம்போர்ட் ஆஃப் சர்வீஸ் ஃபார் கன்சிடரேஷனுக்கு நீங்க சர்வீஸை இம்போர்ட் பண்ணிருந்தீங்கன்னா, ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனி இருக்கு பாரத் லிமிடெட்னு, தே ஆர் இன் டெல்லி. They have received a technical services from யார்கிட்ட இந்த சாம்சங் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் லொகேட்டட் இன் ஜெர்மனில இருக்கவங்க கிட்ட இருந்து ஒரு சர்வீசஸ் இம்போர்ட் பண்றாங்க. அந்த வேல்யூ ஆஃப் டாக்ஸபிள் சர்வீஸ் 8,50,000, ஜிஎஸ்டி 18% ஐஜிஎஸ்டி. ஏன்னா இம்போர்ட் எல்லாமே இட் இஸ் ட்ரீட்டட் அஸ் interstate, not intrastate. Find out the amount of GST and who is liable to pay. எல்லாருக்குமே தெரியுமே, if any services which is chargeable tax, if it is provided for a consideration by a person located from a non-taxable territory to a person located in the taxable territory, considerationக்காக நான் டாக்ஸபிள் டெரிட்டரியில் இருக்கவன் ஒரு சர்வீசஸ் என்டர் பண்றான் யாருக்கு, டாக்ஸபிள் டெரிட்டரியில் இருக்க ஒரு பர்சனுக்கு. அப்படின்னா யார் அதை ரிசீவ் பண்றாங்களோ அந்த சர்வீஸ்ன்னு சொல்லக்கூடிய ரெசிபியன்ட் he has to pay tax under RC, under our reverse charge mechanism. அதனால தான் இங்க சொல்லியிருக்கேன் RCM is applicable. The GST shall be paid by the recipient of service. அதனால இங்க 18% வேல்யூ ஆஃப் சர்வீஸ் எவ்வளோ, 8,50,000 அப்படின்னா 1,53,000. அப்போ இந்த IGST of 1,53,000 will be payable as GST by Bharat Limited. யார் அவங்க, who is the recipient of service. அதுக்கப்புறம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்பான்சர்ஷிப் சர்வீசஸ் பற்றியும் ஆர்சிஎம்ல சொல்கிறான். இந்த ஸ்பான்சர்ஷிப் சர்வீசஸை தெரியறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்கேன். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எஸ்பெஷலி என்னோட ஸ்டூடெண்ட்ஸை கேட்பாங்க, சார் ஸ்பான்சர்ஷிப் சர்வீசஸ்னா என்ன, யார் ஸ்பான்சர், எப்படி இது ஆப்ரேட் ஆகுது, அது மாதிரி நிறைய தியரிட்டிக் பேசிக்காக ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக தான் தியரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸ்பான்சர் அப்படின்னா யாரு அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இப்போ வந்து இப்போ என் பேர் A.K.Srinivasan. இப்போ நான் என்ன பண்றேன், ஏதோ ஒரு கம்பெனியை போய் அப்ரோச் பண்றேன், இந்த மாதிரி நான் வந்து ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்றேன் சேலத்துல, அதை நீங்க ஸ்பான்சர் பண்ண முடியுமான்னு கேட்குறேன் ஒரு கம்பெனியை. அப்படின்னா ஐ எம் ரெண்டரிங் த ஸ்பான்சர்ஷிப் சர்வீஸ். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் தான் சப்ளையர், ஸ்பான்சர்ஷிப் சர்வீஸ் நான் தான் ரெண்டர் பண்றேன். எனக்கு ஹெல்ப் பண்றாங்க பாருங்க அந்த கம்பெனி, அவங்க தான் ரெசிபியன்ட். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கணும். இங்க எக்ஸ்பிளைன் பண்றேன் திருப்பியும். ஸ்பான்சர்ஷிப் சர்வீஸ்னா என்னன்னு சொல்றேன். ஸ்பான்சரிங் சம்திங் ஆர் சம்ஒன் பேசிக்கலி மீன்ஸ் என்ன பண்றீங்க, யூ ஆர் என்டோர்சிங் எனி பர்சன் ஆர் ஈவெண்ட் ஆர் ஆக்டிவிட்டி ஆர் ஆர்கனைசேஷன் ஃபினான்ஷியலி அவங்களுக்கு ஸ்பான்சர் பண்றீங்க. அது ஃபினான்ஷியலா பண்ணலாம், பொருள் உதவியா கொடுக்கலாம், கேஷா கொடுக்கலாம், ஏதோ ஒரு விதத்துல நீங்க கொடுக்குறீங்க. அதான் இங்க மென்ஷன் பண்ணிருக்கேன். ஸ்பான்சரிங் சம்திங் ஆர் சம்ஒன் பேசிக்கலி மீன்ஸ் endorsing any person, event, activity or organization financially or through the provision of product or services. The individual or group that provides that support is known as sponsor. இப்போ நான் போய் இப்போ ஏகே போய் ஒரு கம்பெனியை கேட்குது, நான் வந்து சேலத்தில் இருக்க ஒரு இது ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்றேன், நீ ஸ்பான்சர் பண்ண முடியுமானா அந்த கம்பெனி தான் ஸ்பான்சர்னு பேர். The individual or group that provides that support is known as sponsor. இந்த ஸ்பான்சர்ஷிப் அக்ரிமெண்ட்ல எவ்வளவு பார்ட்டிஸ் இருப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. எக்ஸாம்பிளா உங்களுக்கு ஈஸியா புரிய வச்சிருக்கேன். ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்றாங்க, இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட்ஸ் ஆஃப் இந்தியா ஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் காஸ்ட் அக்கவுண்டன்ட்ஸ் ஆஃப் இந்தியா, ஏதோ ஒன்று ஐசிஐ ஆர்கனைஸ் பண்றாங்க ஒரு ஈவெண்ட். இங்க என்ன பண்றாங்க, முகேஷ் அம்பானியை போய் கேட்கறாங்க, மிஸ்டர் முகேஷ் அம்பானின்னு ஒரு இண்டிவிஜுவல் அவங்க கிட்ட போய் கேட்கறாங்க, இந்த மாதிரி ஸ்பான்சர் பண்ண முடியுமா, நாங்க வந்து ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணிருக்கோம், இந்த ஐசிஐ போய் முகேஷ் அம்பானியை கேட்கறாங்க. அப்போ முகேஷ் அம்பானி இஸ் தி ஸ்பான்சர், ஏன்னா இஸ் ப்ரொவைடிங் ஃபண்ட் யாருக்கு, இந்த ஐசிஐக்கு அந்த ஈவெண்ட் நல்லபடியா முடியறதுக்காக. ஓகேவா?
இப்ப என்னன்னா முகேஷ் அம்பானி என்ன பண்ணுவாரு, he will render some financial consideration, பொருளுதவியோ காசோ ஏதோ ஒன்று கொடுப்பாரு ஃபார் ஸ்பான்சர்ஷிப் பர்பஸ். இங்க என்ன இம்பார்ட்டன்ட்னா ஐசிஏன்றவங்க தே வில் ப்ரொவைட் ஸ்பான்சர்ஷிப் சர்வீசஸ். யாருக்கு? அப்ப முகேஷ் அம்பானிக்கு. முகேஷ் அம்பானி யாரு? ஸ்பான்சர். அப்போ இங்க ரெசிபியன்ட் யாரு தெரியுமா? முகேஷ் அம்பானி. நல்லா புரிஞ்சுக்கோங்க. யாரு போய் ஹெல்ப்புக்கு கேட்கறாங்களோ அவங்க வந்து சப்ளையர். யார் ஹெல்ப் பண்றாங்களோ, in other words ஸ்பான்சர் இருக்காங்கல்ல அவங்க தான் ரெசிபியன்ட். இங்க சொல்றேன் பாருங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். the person who receives the consideration is the supplier. இந்த கேஸ்ல ஐசிஐ அவங்க தான் போய் ஸ்பான்சர் பண்ண முடியுமான்னு கேட்கறாங்க. முகேஷ் அம்பானி கிட்ட இருந்து ஃபினான்ஷியல் கன்சிடரேஷனோ நான் ஃபினான்ஷியல் கன்சிடரேஷன் வாங்குறாங்க. அவங்க தான் சப்ளையர். recipient யாரு? the person who provides with the consideration is the recipient. in other words sponsor தான் recipient. ஓகேவா? முகேஷ் அம்பானி தான் இந்த கேஸ்ல ரெசிபியன்ட். இப்போ என்ன சார் ஆர்சிஎம்க்கு இதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா, ஆர்சிஎம்ல ஒரு ப்ரொவிஷன் இருக்கு. சப்ளையர் இந்த ஸ்பான்சர்ஷிப் சர்வீஸ் ரெண்டர் பண்றாங்கல்ல அவங்க யாராவனா இருக்கட்டும், எனி பர்சன். ரெசிபியன்ட் இருக்குல்ல, ரெசிபியன்ட் யாரு? யார் ஸ்பான்சர் பண்றாங்களோ, ஸ்பான்சர் பண்றேன் நான் காசு உனக்கு கொடுக்க வரேன் ஹெல்ப் பண்ண வரேன்னு சொல்ல வராங்களோ அவன் பேர் தான் ஸ்பான்சர்னு அர்த்தம். அந்த ரெசிபியன்ட் has to pay GST and the reverse charge mechanism provided and the recipient of sponsorship service யாரா இருக்கணுமா? any body corporate or a partnership firm located in the taxable territory இருக்கணுமா? இங்க பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ல எல்எல்பியும் கவர் ஆயிடும். இங்க எல்எல்பியும் மறக்காம கவர் ஆயிடும். ஓகேவா? அப்போ யாரு ஸ்பான்சர்ஷிப்புக்கு ஹெல்ப் பண்ணுன்னு கேட்க போறாங்களோ அவங்க தான் சப்ளையர் ஆஃப் ஸ்பான்சர்ஷிப் சர்வீசஸ். யாரு ஹெல்ப் பண்றாங்களோ ஸ்பான்சர் அவங்க தான் ரெசிபியன்ட் ஆஃப் சர்வீஸ். ஓகேவா? ஓகே. இந்த சப்ளையர் ஆஃப் சர்வீசஸ்ன்னு ஏன் சார் சொல்றாங்க? ஸ்பான்சர்ஷிப் கேட்க போறவங்கள அப்படின்னா யூஸ்வலா என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப நான் போய் ஸ்பான்சர் பண்றீங்களா அப்படின்னு ஈவென்ட் கண்டக்ட் பண்றேன் நீங்க பண்ண முடியுமா ஒரு இண்டிவிஜுவல போய் கேட்டேன்னு நினைச்சுக்கோங்க. ஒரு கம்பெனியை போய் கேட்கணும்னா நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? நான் ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ண இடத்துல அவங்க பேனர்லாம் ஒட்டி இதெல்லாம் பண்ணுவேன். ஸோ நான் ஒரு சர்வீஸ் ரெண்டர் பண்ற மாதிரி, அதனால தான் சப்ளையர் ஆஃப் சர்வீஸ்ன்னுட்டான். இந்த ஸ்பான்சர் பண்றான்ல, ஹெல்ப் பண்ண முன் வரான்ல, அவனை வந்து ரெசிபியன்ட்டாங்க. அதனாலதான் அப்போ சப்ளை பண்ணவன் எனி பர்சனா இருக்கட்டும், ஸ்பான்சர்ஷிப் சர்வீசஸ் ரெசிபியன்ட் of sponsorship services if it is a body corporate or a partnership firm located in the taxable territory, then the recipient has to pay tax under reverse charge mechanism. அப்படி இல்லாட்டி ஃபார்வர்ட் சார்ஜ் ஆப்ரேட் ஆகும். நீங்க கீழே பாருங்க, எக்ஸாம்பிள் புரிய வச்சிடறேன். ஸ்பான்சர்ஷிப் ப்ரொவைட் பண்றாங்க யாரு? கம்பெனி. யாருக்கு ப்ரொவைட் பண்றாங்க? இண்டிவிஜுவலுக்கு ப்ரொவைட் பண்றாங்க. ஸ்பான்சர்ஷிப் சர்வீசஸ் ப்ரொவைடட் பை a கம்பெனி. அப்ப இங்க சப்ளையர் கம்பெனி, ரெசிபியன்ட் யாரு? இண்டிவிஜுவல். அப்போ உங்களுக்கு தான் ப்ரொவிஷன் தெரியுமே, ரெசிபியன்ட் வந்து பாடி கார்பரேட்டாவோ பார்ட்னர்ஷிப் ஃபார்மாவோ இருந்தா மட்டும்தான் ஆர்சிஎம் ஆப்ரேட் ஆகும். அப்படி இல்லாட்டி ஆர்சிஎம் ஆப்ரேட் ஆகாது. இந்த கேஸ்ல பாருங்க, if the recipient of sponsorship service is a partnership firm or a body corporate located in the taxable territory, RCM will be applicable and the recipient is liable to pay GST. In this case, recipient of partnership sponsorship services is an individual, so RCM is not applicable. அப்போ ஜிஎஸ்டி யார் சார் பே பண்ணுவா? ஃபார்வர்ட் சார்ஜ். யார் சப்ளை பண்ற ஸ்பான்சர்ஷிப் சர்வீஸ்? கம்பெனி. அந்த கம்பெனி தான் பே பண்ணும். ரெண்டாவது கேஸ் பாருங்க, ஸ்பான்சர்ஷிப் சர்வீசஸ் ப்ரொவைடட் டு எ பாடி கார்பரேட். யாருக்கு ப்ரொவைட் பண்றாங்க ஸ்பான்சர்ஷிப் சர்வீசஸ்? இட் இஸ் ப்ரொவைடட் டு எ பாடி கார்பரேட். யாரை ப்ரொவைட் பண்றா? பாடி கார்பரேட்டே ப்ரொவைட் பண்றான். அப்போ சப்ளையர் பாடி கார்பரேட், இட் இஸ் ப்ரொவைடட் டு another body corporate. அப்ப recipient body corporate. எப்போ recipient body corporate இருக்கானோ RCM will operate. அப்ப recipient சொல்லக்கூடிய யார் அந்த sponsorship services ஸ்பான்சர் பண்ண முன் வந்தாங்களோ, rather அந்த ஸ்பான்சர் பண்ண வராங்கல்ல, ஸ்பான்சர்னு சொல்றோம்ல, அவன் தான் பே பண்ணுவான். ஏன்னா இஸ் a body corporate. அதான் இங்க திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். If the recipient of sponsorship services is a partnership firm or a body corporate, then RCM will be applicable. ஓகேவா? அந்த recipient is liable to pay GST under reverse charge mechanism. இந்த கேஸ்ல recipient of sponsorship services யாரு? பாடி கார்பரேட். ஏன்னா கொஸ்டின்ல ஸ்பெசிஃபிக்கா சொல்லிட்டானே, ஸ்பான்சர்ஷிப் சர்வீசஸ் ப்ரொவைடட் டு எ பாடி கார்பரேட்ன்ட்டான். அப்ப ரெசிபியன்ட் பாடி கார்பரேட், அப்ப ஆர்சிஎம் ஆப்ரேட் ஆகும். மூணாவது சினாரியோல பாருங்க, ராஜேஷ் இஸ் ப்ரொவைடிங் ஸ்பான்சர்ஷிப் சர்வீசஸ் டு சேலம் கிரிக்கெட் அகாடமின்ட்டான். இப்போ ராஜேஷ் ப்ரொவைடட் ஸ்பான்சர்ஷிப் சர்வீசஸ் டு யாருக்கு? சேலம் கிரிக்கெட் அகாடமி ஊஸ் எல்எல்பி, லிமிடெட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப் பேசிஸ்ல இருக்காங்க. அப்படின்னு என்ன தெரியுமா அர்த்தம்? இந்த ராஜேஷ் போய் அப்ரோச் பண்றாரு இந்த சேலம் கிரிக்கெட் அகாடமியை. இந்த மாதிரி நான் ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்றேன், நீங்க ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா? லிட்டரலா பாத்தீங்கன்னா இந்த கேஸ்ல இவங்க தான் ஸ்பான்சர். ஸ்பான்சர் தான் ரெசிபியன்ட்னு ஆல்ரெடி தியரிட்டிக்கலா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அப்போ ரெசிபியன்ட் வந்து பாடி கார்பரேட்டாவோ பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் இன்க்ளூடிங் எல்எல்பியா இருந்ததுன்னா ரெசிபியன்ட் ஹஸ் டு பே டாக்ஸ் அண்டர் ஆர்சிஎம். அப்போ இந்த கேஸ்ல சேலம் கிரிக்கெட் அகாடமி ஹஸ் டு பே டாக்ஸ் அண்டர் ஆர்சிஎம். அதான் இங்க சொல்லியிருப்பேன். இந்த ரெசிபியன்ட் ஆஃப் ஸ்பான்சர்ஷிப் சர்வீசஸ் பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் ஆர் பாடி கார்பரேட் லொகேட்டட் இன் டாக்ஸபிள் டெரிட்டரி, தென் RCM will be applicable and the recipient is liable to pay GST. In this case, recipient of sponsorship services is a LLP. திருப்பியும் சொல்றேன், யாரு ரெசிபியன்ட்? ஸ்பான்சர் பண்றான்ல அவன் தான்
recipient. In the given case, Salem Cricket Academy is liable to pay GST under reverse charge mechanism. ரொம்ப இம்பார்ட்டண்டா எக்ஸாம்ல கேட்கக்கூடிய மாடல் இந்த ஸ்பான்சர்ஷிப் அக்ரிமெண்ட்ன்றது. அதான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். The person who receives the consideration is the supplier of sponsorship services, while the person who provides with the consideration is a recipient of the sponsorship services. இதெல்லாம் is the sponsor. யாரு ஸ்பான்சர்? யாரு ஸ்பான்சர்? யாரு கன்சிடரேஷன் கொடுத்து ஹெல்ப் பண்றாங்களோ அவங்க தான் ஸ்பான்சர். அந்த ஸ்பான்சர் தான் எஸ் டு பே அண்டர் ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் ப்ரொவைடட் ரெசிபியன்ட் யாரா இருக்கணும்? பாடி கார்பரேட்டாவோ பார்ட்னர்ஷிப் ஃபோமோ லொக்கேட் டாக்ஸபிள் டெரிட்டரியா இருக்கணும். ஸோ எக்ஸாம்ல கேட்கக்கூடிய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராக்டிகல் சம்ஸ் அண்டர் RCM எல்லாம் கவர் பண்ணிட்டோம். இதே மாதிரி நிறைய கான்செப்ஷுவல் வீடியோஸோட மீட் பண்ணலாம். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா CA CMA உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்டர் படிக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த எக்ஸல் காப்பி ஃபைல் வேணும் அப்படின்னாலும் ப்ளீஸ் மெயில் இந்த யூடியூப்ல கமெண்ட்ல உங்களோட மெயில் ஐடி போடுங்க. ஆர் ப்ளீஸ் கான்டாக்ட் A.K.S Academy Salem. We will send you the Excel file to your mail ID. ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி வெரி பெஸ்ட்.